நம்முடைய இன்றைய கலந்துரையாடல் நிகழ்வானது வள்ளுவம். வள்ளுவம் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் 9 விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் பண்ப பத்தி வள்ளுவர் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. வள்ளுவம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா மொழி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு ஏற்ப, காலத்தில் அழியாத ஒரு மாபெரும் காவியம், இதிகாசம் சொல்வோம் இல்லீங்களா? அதுபோல இருக்கக்கூடியது நம்ம வள்ளுவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, சின்ன குழந்தைங்களும் அந்த வள்ளுவத்த எடுத்து பேசுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள்ல இருந்து, கல்லூரி மாணவர்கள்ல இருந்து, நம்மை போன்ற பிற துறை பேராசிரியர்களா இருக்கலாம், அல்லது பிற துறையை சார்ந்தவர்களா இருக்கலாம். அனைவருமே எடுத்து இயல்பாக பேசக்கூடிய ஒரு தகவல்கள, அதுவும் வள்ளுவர் பார்த்தீங்கன்னா, 2 அடிகள் சொல்வோம். அந்த 1 1/4 அடிக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்துக்கள பதிய வச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே அந்த வள்ளுவத்த படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நெறைய யார் யாரால அத பின்பற்ற முடியுமோ, அவங்க வாழ்க்கையில பின்பற்றலாம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த எங்களுடைய வாகை தமிழ்ச் சங்கம் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய நிறுவனர் தலைவர் அப்படி ஒரு அ பண்பாளர், மாண்பாளர். அவர இந்த இடத்துல நாங்க ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்தவங்க அவங்க தான். வாகை தமிழ்ச் சங்கம் 9வது கலந்துரையாடல் நிகழ்வு, அதிகாரம் 9 விருந்தோம்பல். இந்த நிகழ்வில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், உரையாளர்கள் தங்களுடைய உரைகளை சிறப்பான முறையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணங்கி வாழ்த்துக்கள், வணக்கம். அதோட இன்றைய நிகழ்வுல முதலாவதாக பேசக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, நான் லட்சுமி அம்மா. அவங்களுடைய பேச்சுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பல்வேறு கருத்துக்கள், பல இலக்கியங்களோட தொடர்பு படுத்தி அவங்க பேசக்கூடிய அந்த பண்பு, மாண்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். வாருங்கள் அம்மா, இதோ உங்கள் வசம். வாழ்க வளமுடன் அம்மா. தலை வணங்கி உங்களுக்கு எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இந்த வாய்ப்பை நல்கிய வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும், இறைவனுக்கும், இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் அன்னைக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருக்குறள் கலந்துரையாடல் நிகழ்வில் 9வது அதிகாரம் விருந்தோம்பல். தமிழ் மக்களுடைய பண்டை கால பழக்க வழக்கங்களில் விருந்தோம்பல் ஒன்றுன்னு சொல்லலாம். ஒன்று அப்படிங்கிறத விட தலையாய ஒன்று என்றே சொல்லணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று நம்மளுடைய தமிழ் மக்களுடைய இந்த பாரம்பரியம் விருந்தோம்பல். தமிழ்குடி என்று அனைவராலும் போற்றப்படும் தமிழ் மக்களின் பண்பாட்டில் விருந்தோம்பல் சிறப்பு மிக்கதாகும். அதன் சிறப்பை தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், புறநானூற்று பாடல்கள், கம்ப ராமாயணம், கண்ணதாசனின் இயேசு காவியம் மற்றும் இன்றைய நவீன உலகத்துடன் ஒப்பிட்டு விருந்தோம்பலுக்கான சிறப்புகள் என்னென்ன, விருந்தோம்பலில் ஏற்படும் குறைகள் என்னென்ன, விருந்தோம்பலின் இன்றைய நடைமுறை வழிகாட்டுதல் என்னென்ன என்று ஆகியவற்றை இணைக்கும் ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் என என்னுடைய உரையை தொடங்குகிறேன். விருந்து உணவை தாண்டிய ஓர் அறம். தமிழர் பண்பாட்டுல விருந்து என்பது வெறும் உணவில் அல்ல, அது அன்பின் வெளிப்பாடு, ஈகையின் அடையாளம், மனித நேயத்தின் செயல்பாடு. பழந்தமிழில் விருந்து என்ற சொல் புதிதாக வந்தவர் என்ற பொருளையும் கொண்டது. அதாவது நமக்கு முன்பே தெரிந்த உறவினர் மட்டுமல்லாமல் புதியவராக நம் இல்லம் நாடி வருபவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வது தமிழர் விருந்தோம்பலின் உயர்ந்த தன்மையாகும். வரவங்களை வாங்க அப்படின்னு வரவேற்று அவங்கள உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறோம் பாருங்க, அது விருந்தோம்பல். நம்ம அறுசுவை உணவுகளை படைத்து அவர்களை மகிழ்விக்க வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முகம் மலர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம உபசரிச்சோம் அப்படின்னாக, நலமாக இருக்கீங்களா, உற்றார் உறவினர்கள் சுற்றத்தார்கள் நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க, அது கூட விருந்தோம்பல் தான். அது மாதிரி அதே மாதிரி இந்த காலத்துல இந்த விருந்தோம்பல் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க, எல்லாருமே அலுவலில் இருக்கிறதுனால வரும்போது ஒரு வார்த்தை போன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
அப்ப நீங்க வர்றீங்கன்னாக்க நாங்க உங்களுக்கான உணவை நாங்கள் தயார் செய்ய வேண்டும். இல்லைன்னா ஆர்டர் பண்ணி கொண்டு வர வேண்டும். ஆதலால் முன்கூட்டியே சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலம் அப்படி கிடையாது. திடீர்னு விருந்தாடி வருவாங்க. நம்ம வீட்ல எப்பவுமே வந்து கொஞ்சம் எச்சமா தான் வந்து உணவுகளை சமைத்து வைத்திருப்போம். ஏனென்றால் யாராவது வருவாங்க, விருந்தாடி வருவாங்க. எதிர்நோக்கி காத்திருப்போம். யாராவது விருந்தாடி வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஆகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி அந்த உணவை சமைச்சு வச்சிருப்பாங்க. இன்னும் எங்க பாட்டி காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. நான் சுருக்க முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்துடுறேன். நேரம் விரைவாக எனக்கு குடுத்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். எப்போ சாதம் வடிச்சாலும் 2 கைப்பிடி அரிசி வந்து அதிகமா போட்டு வடிக்கணும். அதுல வந்து ம 1 கைப்பிடிய வந்து ஒரு பானையில சேமிச்சுட்டு வரணும். ஏன் அப்டின்னாக்கா, அது வந்து எறும்புக்கும் அந்த பானை அரிசிய சேர்த்து வச்சிருந்து, அத வந்து எறும்புக்கெல்லாம், காக்கைக்கெல்லாம் உணவு சமைத்து போடணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உணவு தர்த்திரியம்ங்கிறது இருக்கவே கூடாது அப்டின்னு சொல்லி. வாழ்க வளமுடன். திருக்குறள் காட்டும் விருந்தோம்பல் வந்து அறத்தின் உச்சம். திருவள்ளுவர் அறத்துப்பால் இல்லறவியல் பகுதியில விருந்தோம்பல் என்ற தனி அதிகாரத்தை அமைத்து திருக்குறள் குறள் 81 முதல் 90 வரை 10 குறள்களில் விருந்தோம்பலின் முழுமையான தத்துவத்தை வழங்குகிறார். இந்த 10 முத்துக்களான குறள்களும் நமக்கு விருந்தோம்பியல் என்ற சொல் மூலம் வாழ்வின் நெறிமுறைகளை கற்றுத் தருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப குறள் 81 இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இல்வாழ்க்கையின் பொருள் தனக்காக செல்வம் சேர்ப்பது மட்டுமல்ல, இதை பிறருடன் பகிர்ந்து வாழ்வதற்காகவே இல்லறம் அமைத்திருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். 82வது குறள் எடுத்துக்கிட்டோம்னாக்க, விருந்து புறத்த புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாரன்று. விருந்தினர் வெளியே இருக்கும்போது தான் மட்டும் உண்பது அது அமுதமாகாது. இருந்தாலும் ஏற்றதில்ல. நம்ம விருந்தினர்களை வந்து வெளியே அமர்த்திட்டு நாம அத உண்டோம் அப்படின்னாக்க, அது வந்து நமக்கு ஏற்புடையதல்ல. அது அமுதமாக இருக்காது என வள்ளுவர் சொல்லுகிறாரு. அதே மாதிரி தனித்து உண்ணாதே. இதுல வள்ளுவர் சொல்லும் அடிப்படை செய்தி என்ன? தனித்து உண்ணாதே, பகிர்ந்து உண் என்பது. அதே மாதிரி 83வது குறள் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்து கெட்டு போவதே கிடையாது என வள்ளுவர் சொல்கிறார். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். இங்கு உணவு மட்டுமல்ல, முகமலர்ச்சியும் விருந்தோம்பலின் ஒரு பகுதியாகிறது. 85வது குறள்ல வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விதையும் இட வேணுமா? விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா? அந்த தானாக சிந்திய விதை கூட பெரும் நெற்கதிர்களாக ஓங்கி உயர்ந்து வளராதோ என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். செல்விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினனாவான். வானத்தவர் வான் சிறப்புங்கிற அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, 2வது அதிகாரம், அதை ஒப்பிட்டு இங்கு வந்து இந்த வரிகளை நினைத்து பார்த்தோம் என்றால் அது மிகையாக இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்மளுடைய வாழ்வியலோடு ஒத்து போவதாக இந்த திருக்குறளை வந்து நமக்கு இயற்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நமக்கு இந்த வள்ளுவத்தை இயற்றி நம் வாழ்வியல் நெறிமுறைகளை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். இதில் 87வது குறள் எடுத்துக்கிட்டோம்னாக்க, இணைத்துணை தென்பதொன் ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ப அளவினதாகும். 88வது குறள் எடுத்துக்கிட்டோம்னாக்க, பரிந்தோம்பி புற்றரட்சேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்தி காத்து
பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவராம். அதே மாதிரி உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும். அஃது அறிவளிகளிடம் உள்ளதாகும் என கூறுகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இந்த குரல் எனக்கு மிகவும் பிடித்த குரல். அனிச்ச மலர் முகர்ந்தாலே வாடி விடுவது போல முகம் மலராமல் வேறுபட்டு விருந்தினரை முகம் சுளித்து பார்த்தால் அவர்களின் முகமும் நோக்கியவுடன் வாடி நிற்பார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். விருந்தினர்களுடைய முகமானது வந்து மோப்ப அந்த அன்னிச்ச மலர் போல மோந்து பார்த்தாலே வாடி விடும். அந்த அன்னிச்ச மலர் போல விருந்தினர்களுடைய முகம் வாடி விடுமா. அந்த 10 குறள்களையும் 81 90 வரை முத்துக்களாக செதுக்கி இருக்கிறார் வள்ளுவர். எனவே வள்ளுவரின் விருந்தோம்பலை 4 சொற்களில் சொல்லலாம். வரவேற்பு, பகிர்வு, அன்பு, மரியாதை. இப்ப இத தொல்காப்பியத்தோடு ஒப்பிட்டோம் என்றால், தொல்காப்பியம் விருந்து ஒரு தமிழர் மரபு என்று கூறுகிறது. தொல்காப்பிய மரபில் விருந்து என்பது புதுமை, புதியவர் என்ற பொருளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. வீட்டிற்கு புதிதாக வருபவரை அன்புடன் உபசரிப்பது தமிழர் பண்பாட்டு நெறியாக இருந்தது. இதில் ஒரு முக்கியமான வேறுபாட்டை கவனிக்க வேண்டும். இன்றைய விருந்து ஈக்குவலா எதை சொல்லலாம் அப்படின்னாக்க, பெரிய உணவு நிகழ்ச்சி. ஆனால் உணவு நிகழ்ச்சியை இன்றைய விருந்து குறிப்பிடுகிறது. ஆனால் பழந்தமிழனின் விருந்து புதியவரை வரவேற்று உணவளித்தல். அதனால் இதைதான் முக்கியப்படுத்து நாங்க அந்த காலத்துல. அதனால் இன்று நாம் விருந்து வைத்தோம் என்று சொல்வதை விட வள்ளுவர் காட்டும் விருந்தோம்பல் என்பது மனிதரை வரவேற்று அவருடைய பசியையும் தனிமையையும் அவருடைய வருத்தத்தையும் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. திண்ணை வைத்து வீடு கட்டுனாங்க. வருவோரை வரவேற்று அவர்களுக்கு இளைப்பாற செய்து அவங்களுடைய மன துயரத்தை துடைத்து ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்கள். அதுவும் விருந்தோம்பல் தான். இதில் புறநானூறு என்ன கூறுகிறது என்றால், தனித்து உண்ணாமை. புறநானூறுல 182ஆம் பாடல்ல இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமிழர் உண்டலும் இலரே என்று கருத்து இடம்பெறுகிறது. அமிழ்தமே கிடைத்தாலும் தனியாக உண்ணாத தமிழர் பண்பை இப்பாடல் எடுத்து காட்டுகிறது. இந்த திருக்குறள் 82வது கருத்துடன் மிக நெருங்கிய ஒற்றுமை உடையதாக நாம் பார்க்க முடிகிறது. கடந்தவை நடந்தவை இதிலிருந்து நாம் பெரும் பாடம் என்ன? உணவின் பெருமை அதன் சுவையில் இல்லை, அதை யாருடன் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதில் உள்ளது. மேலும் புறநானூறு 392வது பாடலிலும் உணவு வழங்குதல் தொடர்பான விருந்தோம்பல் சிந்தனை இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்துல கண்ணகியின் விருந்தோம்பலுடைய ஏக்கம் விருந்தோம்பலின் சிறப்பை மிகவும் நெகிழ்ச்சியாக எடுத்து காட்டும் காட்சியாக சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இத கண்ணகி வழியாக இந்த மாதிரி தன்னுடைய கணவன் தன் அருகில் இல்ல, அவன் வேற்று குடியில் இருக்கிறான். அவன் இல்லாம கோவலனை பிரிந்த நிலையில கண்ணகி தான் செய்ய வேண்டிய அறச்செயல்களில் ஒன்றான விருந்தோம்பலை செய்ய முடியவில்லை என்று வருந்துகிறாள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிற அந்த பாடல் அவளுடைய மன வலியை, விருந்தோம்பல் செய்ய இயலாம இருக்கிற அந்த சூழலை, மன வலியை இந்த பாடல் எடுத்துரைக்குது. கோவலனை பிரிந்த துயரத்தோடு மட்டுமல்லாமல் விருந்தினரை வரவேற்று உபசரிக்க முடியாத நிலையும் கண்ணகிக்கு வருத்தம் அளிக்கிறது. இதன் சிறப்பு என்ன? விருந்தோம்பல் என்பது தமிழ் பெண்ணின் இல்லற கடமையாக மட்டுமல்ல, அவளுடைய உள்ளத்தின் மகிழ்ச்சியாகவும் இருந்தது என்பதை இளங்கோ அடிகள் உணர்த்துகிறார். ஆனால் இன்றைய பார்வையில் ஒரு திருத்தம். பழந்தமிழ் இலக்கியங்களில் விருந்தோம்பல் பெரும்பாலும் இல்லத்தரசி, பெண்ணின் பொறுப்பு என்ற பிம்பத்தில் வெளிப்படுகிறது. இன்றைய சமூகத்துல பார்த்தோம்னாக்கா அதை மாற்ற வேண்டும். விருந்தோம்பல் பெண்களின் கடமை மட்டும் கிடையாது. குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தைகள் என அனைவரும் பகிர்ந்து செய்ய வேண்டிய குடும்ப பண்பாடாக வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்துறேன். கம்பராமாயணத்துல செல்வத்தின் பயன் விருந்தும் ஈகையும் பத்தி கம்பர் மிக அழகாக எடுத்து கூறுகிறார்.
பொருந்து செல்வமும் கல்வியும் புத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்று இந்த செல்வமும் கல்வியும் கிடைத்ததன் பயன் என்ன? வருந்தி வருபவர்களுக்கு உதவுதல், விருந்தினரை உபசரித்தல் அப்படின்னு சொல்லி அந்த விருந்தின் மகிமையை அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். இது வள்ளுவருடைய இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி என்ற அந்த குறளோடு ஒன்றி போகிறது அல்லவா? இந்த இந்த சிந்தனையுடன் அழகாக இணைந்து போகிறது அல்லவா? கம்பரின் பார்வையில் செல்வம், ஈகை, விருந்து என்ற அறச்சங்கிலி உருவாகிறது. இயேசு காவியத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அன்பை மையமாக்கும் விருந்து. விருந்து என்ன அப்படின்னாக்க கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்துல விவிலிய செய்திகளை எளிய தமிழில் தத்துவ சிந்தனையுடன் எடுத்துரைக்கும் படைப்பாக அவருடைய இந்த இயேசு காவியம் இருக்கு. அதில் இடம்பெற்றுள்ள அந்த அவர் சொல்லியுள்ள அந்த கவி என்னவென்றால், அவர் நினைவிருந்து நாமனை ஓரும் அருளையும் அன்பையும் அடைந்தே வாழ்ந்தோம் என்ற வரிகள் விருந்தை அன்பு மற்றும் அருள் என்னும் ஆன்மீக பரிமாணத்துடன் இணைக்கின்றன. இதை வள்ளுவருடன் இணைத்து பார்க்கும்போது வள்ளுவர் விருந்தினரை அன்புடன் ஏற்று உபசரி அப்படின்னு அவரு அந்த குரல் வரிகளுடன் கண்ணதாசனுடைய அன்பும் அருளும் மனித வாழ்வை நிறைக்கட்டும், இரண்டின் அடிப்படையும் மனிதநேயம். இவர் வள்ளுவர் கூறும் கருத்தும் அன்புடன் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்ற கருத்தும் கண்ணதாசன் அவர்களுடைய இயேசுகாவிய கருத்தும் ஒன்றிணைந்து அன்பை மையமாக கொண்டு அருளை மையமாக கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது அல்லவா? அன்றும் இன்றும் விருந்தோம்பலில் ஏற்பட்ட மாற்றம் பழந்தமிழர் விருந்து நவீன உலக விருந்து புதியவரையும் வரவேற்கின்றனர். பெரும்பாலும் உறவினர், நண்பர், இவர்கள் நம்மளுடைய இந்த குடும்ப நண்பர்கள் வட்டம், அந்த மாதிரி உறவினர்கள், இவங்களையே நாம விருந்தாடி வராங்க அப்படின்னு சொல்றோம். வீட்டிலேயே உணவு தயாரித்து அவர்களை உபசரிப்பது. இப்ப இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு? ஹோட்டல், நம்ம ஹோட்டல்ல, கேட்டரிங்ல அதிகம் இப்ப உபசரிப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறோம். அது என்னது? விருந்தோம்பல், விருந்தினர்களை வரவேற்கும் அந்த முறை. அதை இப்ப எங்க பார்க்கலாம்? ஹோட்டல்ல பாக்குறோம், கேட்டரிங்ல அதிகம் என்ன முதன்மைப்படுத்தப்படுகிறதுனாக்க அலங்காரமும் ஆடம்பரமும் சில நேரங்கள்ல மையப்படுத்தப்படுகிறது. எளிமையும் செலவு அதிகமான நிகழ்ச்சிகள்ல பகிர்ந்து உண்ணுதல், புகைப்படம், காட்சிப்படுத்துதல் அதிகரிக்கிறது. மனமார்ந்த வரவேற்பு சில நேரங்கள்ல சம்பிரதாய வரவேற்பா மட்டும் இருக்கு. அதே மாதிரி உணவு வீணாகாமல் பகிர்தல். பெரிய நிகழ்ச்சிகள்ல உணவு பாத்தீங்கன்னாக்க நிறைய வீணாக்குவாங்க. அதாவது இப்ப அறுசுவை அப்படின்னாங்கல்ல, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 21 ஐட்டம், 31. ஒருத்தர் இன்னைக்கு நாம ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதுல ஒரு 21 ஐட்டம் போட்டுட்டோம்னாக்கா அவன் 21 ஐட்டம் இன்னைக்கு நிகழ்ச்சியில போட்டான்டா, நம்ம இன்னைக்கு 31 ஐட்டம் போடணும் அப்படின்னு போட்டி உலகமாகி விட்டது. அதாவது பணக்காரர்கள் காசை எப்படி செலவு செய்யறது என்ற வழி தெரியாமல் வீணாக்குறாங்க. உணவுகளை மிதமிஞ்சி போட்டு அந்த வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் சாப்பிடலாம். நமக்கு அதை மிஞ்சி நான் இத்தனை தன் வேண்டி உணவுகளை போட்டு இதை முடிச்சு அந்த உணவுகளை வீணாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் தவிர்க்கப்படணும். உணவு வீணாகும் நிலை நவீன விருந்தின் சிறப்புகள்னு எடுத்துக்கிறாங்க. அது சிறப்பு கிடையாது. அதை தவிர்க்கணும். இன்றைய தொழில்நுட்ப உலகம் விருந்தோம்பலுக்கு புதிய வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறது. உலகில பல பகுதியில் இருக்கும் உறவினர்களை ஆன்லைன்ல இணைக்க முடியுது. பல்வேறு கலாச்சார உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியுது. பெரிய அளவில் உணவு தயாரித்து பலருக்கு வழங்க முடியுது. விழாக்கள்ல அனைவரையும் ஒருங்கிணைக்க
ஒருங்கிணைக்க முடியுது. ஆனால் சில குறைகளும் இருக்கு. விருந்தோம்பல் விருந்து காட்சியாக மாறிவிடக் கூடாது. பெரிய அரங்கம், அதிக அலங்காரம், விலை உயர்ந்த உணவு, புகைப்படம், சமூக ஊடக பதிவுகள் ஆகியவைகள் இருந்தாலும் விருந்தினரின் மனதில் அன்பு இல்லை எனில் அது வள்ளுவர் கூறும் விருந்தோம்பல் அல்ல. வள்ளுவர் ஏற்கனவே இதற்கான எச்சரிக்கையை வழங்கிவிட்டார். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெறிந்து நோக்கக் குழையும் விருந்து அப்படின்னு கூறியிருக்கிறார். சாதி, மதம், பொருளாதார வேறுபாடுகளை கடந்து இது மிகவும் முக்கியமான இடமாக இந்த விருந்தோம்பல்ல வந்து இந்த சாதி மதம் வந்து வேறுபாடுகள் வந்து களையப்படணும். வள்ளுவரின் விருந்தோம்பல் மனிதரை அவரது பிறப்பால் மதிப்பிடுவதில்லை, அவருடைய விருந்தினர் என்ற நிலையை மதிக்கிறது. எனவே இன்றைய சமூகத்தில் யார் வந்தார் என்பதற்கு முன் ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று மனமாற அந்த மனித நேயத்தை பாராட்டணும், அவர்களை வரவேற்கணும், மனமாற வரவேற்கணும். சாதி, மதம், மொழி, நாடு, பொருளாதார நிலை போன்ற வேறுபாடுகளை கடந்து மனிதநேய அடிப்படையில் வரவேற்பதே வள்ளுவர் சிந்தனையை நவீனப்படுத்தும் வழி. வள்ளுவரின் விருந்தோம்பலை என்று எப்படி செயல்படுத்துவது? உணவை வீணாக்காத விருந்து, பெரிய விருந்துகளில் அளவுக்கு அதிகமாக உணவு தயாரிப்பதை தவிர்க்க வேண்டும். விருந்தோம்பல் என்பது உணவு அதிகமாக இருப்பதல்ல, உணவு வீணாகாமல் இருப்பது. விருந்தினர் வருவதற்கு முன்பே திட்டமிடுதல், யார் வருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு உணவு இருக்க வேண்டும். தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்யலாம். உணவுடன் அன்பையும் பரிமாறுதல். சாப்பிடுங்கள் என்று சொல்வதை விட நீங்கள் வந்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லும் ஒரு வார்த்தை விருந்தினரின் மனதை அடிமனதிலிருந்து நிறைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதையே தான் வள்ளுவரும் வலியுறுத்துகிறார் என்று நானும் இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறேன். அனைவரும் சமமான மரியாதை, முக்கியமான விருந்தினர் ஒருவருக்கும் சாதாரணமாக வந்த ஒருவருக்கும் ஈக்குவல் அந்த மரியாதை வந்து கொடுக்கணும். பணக்காரன் ஏழைங்கிற அந்த வேறுபாடை வந்து காட்டக்கூடாது. அதுவே நல்ல ஒரு விருந்தோம்பலை எடுத்து காட்டும் என்று நான் நம்புகிறேன். விருந்தோம்பலை பெண்களின் பொறுப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. குடும்பத்தின் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும். உணவு மட்டுமல்ல, நேரமும் மதிப்பது, அதாவது விருந்தினரை வரவேற்று அன்பை பரிமாறத்துக்கு நேரமும் கொடுக்க வேண்டும். இன்றைய உலகில் பலருக்கு உணவை காட்டிலும் ஒருவர் தங்களுடன் பேசுவதும் கவனமாக கூறுவதை கேட்பதும் பெரிய விருந்தாக இருக்கிறது. விருந்தோம்பல் இல்லத்திலிருந்து சமூகத்திற்கு செல்ல வேண்டும். பசி கொண்டவருக்கு உணவு, தனிமையில் இருப்பவருக்கு துணை, உதவி, தேவைப்படுபவருக்கு உதவி, இவையும் நவீன விருந்தோம்பலின் வடிவங்களாக இருக்கலாம். மிக முக்கியமான குரல்கள் கருத்தரங்கத்தில் இந்த கருத்தரங்கத்துல வந்து விருந்தோம்பல வந்து இவ்வளவு ஒரு சிறப்பாக எனக்கு எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இல்லறத்தின் நோக்கம் விருந்தோம்பி வாழ்வதெல்லாம் என்ற இந்த விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இந்த குரல் வந்து நமக்கு இந்த விருந்தோம்பல வந்து எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கு. தனித்து உண்ணாமை, விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தடினும் வேண்டற்பார் சென்று இந்த 82வது குரல். முகமலர்ச்சியுடன் வரவேற்று அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான். இந்த குரலும் வந்து விருந்தோம்பலுடைய சிறப்பை வந்து மிக அழகாக எடுத்துரைச்சிருக்கு. செல்வம் இருந்தும் விருந்தோம்பாதவன் உண்மையில் ஏழை, உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்க்கன் உண்டு. அதே போல குடும்ப முடிவுக்கு வந்துடுறேன். நம்ம இந்த நிறைவு சிந்தனையா தொல்காப்பியம் விருந்தின் இலக்கணத்தை உணர்த்துகிறது. புறநானூறு பகிர்ந்து உண்ணும் பண்பை காட்டுகிறது. சிலப்பதிகாரம் விருந்தோம்பலை இல்லறத்தின் பெருமையாக காட்டுகிறது. கம்பராமாயணம் செல்வத்தின் பயன் விருந்தும் ஈகையும் என்கிறது. இயேசு காவியம் அன்பையும் அருளையும் மையமாக்குகிறது. திருக்குறள் இவை அனைத்தையும் உலகளாவிய அறமாக உயர்த்துகிறது. ஆகவே விருந்து என்பது வயிற்றை நிரப்புவது அல்ல, வந்தவரின் மனதை நிறைப்பது. உணவை பரிமாறுவது அல்ல, அன்பை பரிமாறுவதே அடிப்படையாக இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டின் கதவை திறந்து வாங்க அப்படின்னு சொல்றது மட்டும் வந்து உபசரிப்பு கிடையாது. வந்தவர்கள் இதயத்து கதவை திறந்து இது வந்தவர்களுக்கு பேர் அன்பை கொடுக்க வேண்டும். இதுவே வள்ளுவர் காட்டும் விருந்தோம்பலை நவீன உலகிற்கு கொண்டு செல்லும் சிறந்த வழி. உணவு பகிர்ந்தால் பசி தீரும், அன்பு பகிர்ந்தால் தனிமை தீரும், விருந்தோம்பல் செய்தால் மனித நேயம் வளரும். இதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் வரக்கூடிய விருந்தோம்பல் ஒரு பழைய தமிழர் மரபாக மட்டும் அல்லாமல் நாளைய உலகின் மனித நேய பண்பாடாகவும் தொடரும் என்று கூறி எனக்கு இத்தகைய அரிய சிறந்த வாய்ப்பை எனக்கு தந்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் தலைமையேற்று நடத்தும் சித்ரா அம்மாவிற்கும் சக சான்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் என நன்றியை கூறிக்கொள்கிறேன். இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் அன்னைக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றி அம்மா. பாத்தீங்கன்னா உங்களுடைய உரை வந்து ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு.
எப்பவுமே வந்து இலக்கண, இலக்கிய, பக்தி இதோட வந்து தொடர்பு படுத்தி சொல்வீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆ மத்தவங்களுக்கு பாயிண்ட் இல்லாம நீங்களே எல்லாத்தையுமே அப்படியே அள்ளி அதெல்லாம் உங்களுடைய உரைய கேட்டு அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்றது தெரியல. அம்மா நன்றி அம்மா. தங்களுடைய ஒரு மேலான, இனிய அதுவும் பார்த்தீங்கன்னா, எளிய இயல்போட சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய சிறப்பு, சிறப்பாக இருந்துச்சு உரை. நன்றி அம்மா. நன்றி அடுத்தபடியாக அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்தபடியாக அ பேராசிரியர் தமிழ்துறை, எஸ்.ஏ. கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து பிரியா இருக்கீங்களாம்மா? மேம். ஆ. இருக்கேங்க மேம், இருக்கேங்க மேம். வணக்கம் வாங்கம்மா. மேம். உங்களுடைய மேலானதொரு கருத்துரைய இந்த கலந்துரையாடல் நிகழ்வுல குடுங்க. நீங்க நம்முடைய வாகை தமிழ்ச்சங்கம் இந்த குரல் மன்ற இருக்கீங்க. உங்கள வந்து வருக வருக என்று வாருங்களம்மா. இதோ நேரம் உங்கள் வசம். ரொம்ப நன்றி மேம் வாய்ப்புக்கு. வாகை தமிழ் சங்கத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் மேம். இந்த வகையில மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகுது மேம். நான் கொஞ்சம் வீடியோவ மட்டும் கட் பண்ணிக்கிறேன் மேம். சரிங்கம்மா. நீங்க வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, உங்களுக்கு வந்து ஒத்துழைக்குதோ அதுபடி வாங்க. ஓகே மேம். ரொம்ப நன்றிங்க மேம். முதல்ல திருக்குறளில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல வந்து பேச இருக்கேன். இதுல விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து உறவினர்கள் வந்து நம்மள வந்து தேடி நம்மளுடைய இல்லத்துக்கு வந்த உறவினர்களை வந்து வரவேற்றல், அதுதான் வந்து விருந்தோம்பல். அதுவும் எப்படி வரவேற்கணும், அப்படி வரவேற்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய திருக்குறளை பத்தி நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு புத்தகம் தான், தெரிஞ்ச ஒண்ணுதான். தமிழ் படித்த எல்லாருக்குமே, தமிழர்களாகிய எல்லாருக்குமே திருக்குறளையும் திருவள்ளுவரையும் தெரியாமலே இருக்காது. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய அடிப்படை தேவைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதுதான் ரொம்ப அடிப்படையான தேவை. இதுல உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 3 விஷயத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல அ உணவினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக தமிழர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, தனக்கிட்ட இருக்கக்கூடிய உணவ பிறருக்கு கொடுத்து, அ அ அதன் அதன் மூலமாக மகிழ்ச்சி கண்டவர்கள் நம்மளுடைய தமிழர்கள். தமிழர்களுடைய பண்பே எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்ப தனி சிறப்பு உடையது. அதுல தலையாய பண்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வரக்கூடியது விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலுக்குன்னே திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தனியா ஒரு அதிகாரத்த இயற்றியிருக்காரு. அதுல ஒரு 10 குறள வந்து வச்சிருக்காரு. அந்த 10 குறளினுடைய செய்திகள தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வரிசையா உங்களுக்கு சொல்லப் போறேன். அது மட்டும் இல்லாம, திருக்குறள்ல மட்டும் தான் இந்த விருந்தோம்பல் பத்தின செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்களா? திருவள்ளுவர் மட்டும் தான் பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. உணவு கொடுத்தவரே உயிர் கொடுத்தவர். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு வந்து புறநானூறும் சொல்லுது. அ காப்பிய காப்பியமான மணிமேகலையும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வரிகள வந்து சொல்லுது. ஒரு உடலுக்கு வந்து உயிர் கொடுத்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ உணவு கொடுத்தவர்கள் தான். அது மட்டும் இல்லாம ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். ஒரு மருந்தே இருந்தாலும் அது என்ன பண்ணும், உறவினர்களோட சேர்ந்து அமர்ந்து உண் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இட்டு கெட்டார் இல்லை. பிறருக்கு கொடுத்து அதனால கெட்டு போனவங்க யாருமே கிடையாது. யாராகினும் கொடுத்து உண். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து உண்ணு அப்படின்னு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் வந்து தமிழர்கள் கடைபிடித்த ஒரு ஒரு அறமாக உள்ளது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, அஹ் அது விருந்தோம்பல் அதிகாரத்துல முதல் குறள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நம்மளுடைய இல்லற கடமைகளை ஆற்றி, நம்மளுடைய இல்லறத்துல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பது எதற்கு அப்படின்னா, வரக்கூடிய நம்மள தேடி வரக்கூடிய விருந்தினர்களை வந்து அவங்களுக்கு உதவக்கூடிய பொருட்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இல்லற கடமைகளை ஆற்றி கொண்டு வருகிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா,
தனியா உண்ணக்கூடாது. முன்னாடி பேசுனவங்க சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன மாதிரி தனியா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சாப்பிடக்கூடாது. யாரையும் விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்க வெளியே நிற்க, உறவினர்கள் ஆனவர்கள், விருந்தினர்கள் ஆனவர்கள், தெரியாதவர்கள் யாரோ ஒருவர் வெளியில் நிற்க, தான் மட்டும் இல்லத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அத சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுறது வந்து ஒரு விரும்பத்தக்கது கிடையாது. அடுத்த குறள்ல வள்ளுவர் பேசும்பொழுது, எது வாழ்க்கைக்கு துன்பம் நிறைந்ததாக இருக்காது. வாழ்க்கைக்கு பிறகு இன்பம் தரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை தேடி வரும் விருந்தினரை வரவேற்று மகிழ்பவர்களுடைய வாழ்க்கையானது துன்பம் நிறைந்ததாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொரு குறள்ல பாத்தீங்கன்னா, அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல். விருந்தினரை முகமலர்ச்சியோடு போற்றுகின்றவனுடைய வீட்டுல வந்து உள்ளம் மகிழும்படியாக திருமகள் வந்து வசித்திருப்பாள் அப்படின்னு வந்து இந்த குறள்ல சொல்றாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். அதாவது விருந்தினரை போற்றி உணவளித்து அவங்களுக்கு உணவு கொடுத்த பிறகு மிஞ்சி இருக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடியவனுடைய நிலத்துல அவன் வைத்திருக்கக்கூடிய நிலத்துல விதை போட்டாதான் விளையுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அப்படின்னு அதுக்கு பதிலும் அவரே சொல்லிடுறாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது வந்த விருந்தினர்களை, வீடு தேடி வந்த விருந்தினர்களை போற்றி அவர்களுக்கு தேவையான உபசரிப்புகளை செய்தும், இனி வரவிருக்கக்கூடிய விருந்தினர்களை எதிர்பார்த்தும் காத்திருக்கக்கூடியவனுடைய எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அவர்களுடைய விருந்தினன் ஆவான் அப்படின்னு வந்து விருந்தினர்களை உபசரிக்கிறவருடைய சிறப்ப சொல்றாரு. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், தேவர்களுக்கு அவர் விருந்தினர்கள் ஆவார்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதே இன்னொரு குறள் பாத்தீங்க அப்படின்னா, விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு விருந்தினரை உபசரிப்பதே செய்யக்கூடிய வேள்விகளில் யாகத்தில் ஒரு முதன்மையானது அப்படின்னு சொல்லும் போது, அதை செய்வதால் வரக்கூடிய நன்மை இவ்வளவு அப்படின்னு வந்து அளவிட முடியாது. அதனுடைய நன்மையினுடைய அளவு எதுல இருக்கு தெரியுமா? நம்மை தேடி வரக்கூடிய விருந்தினர்களுடைய தகுதியில இருக்கு, எண்ணிக்கையில இருக்கு. நம்மள யாரெல்லாம் தேடி வராங்களோ அந்த அளவுக்குதான் அதனுடைய நன்மை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றார். இதே கடைசி குறள் எடுத்துட்டோம் அப்படின்னா, விருந்தினர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், அவங்களுடைய குணம். இப்போ நம்மள ஒருத்தவங்க தேடி வராங்க, நம்ம கிட்ட ஒரு உதவி கேக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம சின்னதா முகம் சொழிச்சா கூட அவங்களுடைய மனதானது புண்படும். அதுதான் என்ன அழகா சொல்றாரு, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அனிச்ச மலர் எப்படி மோந்து பார்த்தாலே வந்து அதனுடைய வாடி போயிடுமோ, அது போல நம்மை தேடி வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம கொஞ்சமா முகம் சுழிச்சுட்டா கூட அவங்களுடைய மனமானது புண்படும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ இந்த அதிகாரத்தோடு தற்கால சூழலானது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, சொல்லியிருந்தா எதனா சமைச்சு வச்சிருப்பனே அப்படிங்கிற சூழ்நிலைதான் இப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் அங்கங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கு, மறையக்கூடிய இந்த மறைஞ்சிட்டு வரக்கூடிய பல பேருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வரக்கூடிய தலைமுறைகளுக்கு விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னே வந்து தெரியாம ஆகறதுக்கு முன்னாடி நம்ம இத பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து வழிகாட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமா தான் இப்படி ஒண்ணு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இப்படி எல்லாம் ஒரு தமிழ் இலக்கியத்துல இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியானது சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. வேற என்ன பண்றது, ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம். அந்த வகையில இந்த தமிழர்களுடைய இந்த விருந்தோம்பல் பண்பை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும்.
இதுதான் வந்து முக்கியமான ஒண்ணு. அந்த வகையில எனக்கு வாய்ப்பு குடுத்த சித்ரா மேம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அம்மா இந்த ஒரு முக்கியமான சொந்தமா இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை ஓரளவுக்கு மத்தவங்க பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் ஆன் பண்ண சொல்றீங்களா மேம்? ஆமாங்கம்மா. மேம் எனக்கு ஹேங் ஆகுது. தெரியுதுங்களா மேம்? தெரியுதுங்களா மேம்? அம்மா ரொம்ப நன்றி. வளமை மேம் இடையீடுக்கு மன்னிக்கவும், நான் சத்யபாமா பேசுகிறேன். உண்மையாலுமே உங்க குரலும் உங்களுடைய முகமும் ரொம்ப அழகா இருக்குது. அதனால நீங்க உங்க முகத்தை திரையிட்டு மறைக்க வேண்டாம். மேம் இல்லைங்க மேம், ஆக்சுவலி மொபைல் வந்து ரொம்ப சூடாயிட்டு இருக்கு மேம். ஆக்சுவலி நான் வீடியோ இடையில கட் ஆயிடக்கூடாது அப்படி அதுக்காக தான் பயந்தனே தவிர வீடியோ ஆன் பண்ண இல்லைங்க மேம். எங்க இடையில கட் ஆயிடக்கூடாது. ஆக்சுவலி என்னோட மொபைல் வந்து என்னோட கையில இப்ப பிடிக்க முடியல, கொஞ்சம் சூடா இருக்கு பயங்கரமா. அந்த ஒரு காரணத்தினாலதான் மேம். முன்னறிவிப்பா சொல்றீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கணும் அப்படின்னு நாகையில வாழ்த்துக்கள். இப்ப கட்டானா வந்து பிரச்சனை கிடையாது மேம். இப்ப கட்டானா பிரச்சனை கிடையாது. அதுக்குதாம்மா ஆன் பண்ண சொன்னேன். நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரியா அவங்கள பத்தி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா சக ஒரு பணியாளரா ஒரே இடத்துல நாங்க பணி செய்தோம். ஆனா அதை இங்க சொல்றது மிகையா நினைச்சுப்பீங்க. இருந்தாலும் நல்ல ஒரு மனிதம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிரியா அம்மாவை சொல்வேன். அதுக்கு அடுத்து இப்போ வந்து ஒரு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சொந்தத்தை நான் வந்து இழந்துட்டு இருக்கேன். அது இங்க எல்லா இடத்துலயுமே நான் சொல்லுவேன். ஆனா இங்கேயும் சொல்ல வச்சுட்டாங்க. அந்த ஒரு பிரிவு வந்து என்னால இது பண்ண முடியல. இருந்தாலும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு விருந்து அப்படிங்கிறத வந்து விருந்து கொடுக்குற மாதிரியே வந்து செவிக்கு விருந்து கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு தங்களுடைய இந்த கலந்துரையாடல். உங்களுடைய இந்த குரல் வளத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக முனைவர் மா ராணி அம்மா, இவங்க பாத்தீங்கன்னா நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில துறை தலைவரா இருக்காங்க. அதோட இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக பயணிகள் அப்படின்னு சொல்லுவோம், அது போல இங்க சக பணியாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சொந்தம் போல அரவணைச்சு அன்போட வழி நடத்தக்கூடியவங்க அவங்க. எங்களுடைய கல்லூரியோட தமிழ்துறை தலைவர் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்புக்கு அவங்க மிகவும் சரியானவங்க. அவங்கள விட்டா யாரும் அந்த இடத்த வந்து ஒரு நிறைவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு. இது வந்து முகஸ்ருதி கிடையாது. இதுதான் அவங்களுடைய உண்மையான குணம், உண்மையான இயல்பு. மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுதல். இந்த விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இருக்கிறது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக எங்களுடைய துறை எங்க நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருக்கு. அதுக்கு வந்து முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் எங்களை எல்லாருமே வழி நடத்தி செல்லக்கூடிய எங்க தமிழ்துறை தலைவர் முனைவர் மா ராணி அம்மாவும் இந்த நிகழ்வுக்கு நான் கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கூட இல்ல. அதையும் தாண்டி ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே சொல்லலாம். வாருங்கள் அம்மா, தங்களுடைய ஒரு மேலான கருத்துக்களை வந்து தாருங்கள். இதோ உங்கள் வசம். நன்றி. கேக்குதுங்களா? கேக்குதுமா கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய வாகை தமிழ் சங்கத்துக்கும் எங்கள் துறை உதவி பேராசிரியர் சித்ராமா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு விருந்தோம்பல் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறேன். விருந்தோம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விருந்தோம்பல் என்பது தமிழருடைய பண்பாட்டினுடைய மிகச்சிறந்த அடையாளங்கள்ல ஒண்ணு. பழந்தமிழ் காலத்துல இல்லறத்துக்கு வரும் விருந்தினர்களை முகமலர்ச்சியோட வரவேற்று அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுத்து உபசரிச்சு இதைதான் நம்ம விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றோம். இதுல திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா முக்கியமா தனியா ஒரு அதிகாரமே வகுத்திருக்காரு. இந்த விருந்தோம்பலுக்காக தனியா ஒரு அதிகாரத்தையே கொண்டு வந்திருக்காரு திருவள்ளுவர்.
அந்த அதிகாரத்தின் மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது, விருதினுடைய சிறப்புகள், அதை பேணுவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, அதனால என்னென்ன பயன்கள், ம் இந்த தன்மையெல்லாம் விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தன் வீட்டுக்கு வரும் விருந்தினரை வரவேற்று, உபசரித்து, உணவு கொடுத்து, மகிழ்ச்சியுடன் உபசரிப்பது பாத்தீங்கன்னா, சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, விருந்தோம்பல்னா என்ன? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வரவேற்று, வீட்டுக்கு வர வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு முகமலர்ச்சியோடு அனுப்பி வைக்கிறது மட்டும் விருந்து அப்படின்னு கேட்டா கிடையாது. விருந்து அப்படின்ற சொல்லுக்கே புதிது, புதுமை அப்படின்றார் தொல்காப்பியர். அதே போல இந்த விருந்து அப்படின்றபோது, வீட்டுக்கு யார் வர்றாங்களோ, தெரிந்தவர்கள் மட்டுமல்லாமல், தெரியாத, புதிதாக வரக்கூடிய அனைத்து நபர்களையும் அன்புடன் உபசரிப்பதுதான் விருந்து. விருந்தோம்பலின் பண்பே அன்றைய காலகட்டங்கள்ல போக்குவரத்து வசதி இருக்காது. போற வழியில, எந்த வழியில வேணாலும், யார் வீட்ல வேணாலும், யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க, திண்ணைகள் அதிகமா இருக்கும். தங்குவாங்க. அவங்களுக்கு உணவு கொடுப்பதே சிறந்த அறமா இருந்தது. இங்க விருந்து என்பது உணவு பரிமாறுதல் மட்டுமல்ல, அன்பான வார்த்தைகளை பேசுதல், மரியாதை அளித்தல், தேவையான உதவிகளை செய்தல், பாதுகாப்பாக இருக்கச் செய்தல், இதெல்லாம் விருந்தோம்பலின் பண்புகளா நமக்கு வள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தொல்காப்பியத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, புதிதாக வர்றவங்களுக்கு பசிக்கு உணவு கொடுக்க வேண்டிய நிலைமை விருந்தோம்பல்ல மிக சிறந்த ஒரு பண்பா சொல்றாங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்றாரு. உறவினர்களும் நண்பர்களும் இவங்களுக்கு மட்டும் விருந்து பரிமாறக்கூடாது, இவங்களுக்கு மட்டும் விருந்து பரிமாறுவது விருந்தோம்பல் கிடையாது. புதிதாக யார் நம்மிடம் வராங்களோ அவங்க அனைவருமே விருந்தினர் அப்படின்றத நம்ம தொல்காப்பியத்துல செய்யுளியல்ல நமக்கு 231வது நூற்பால பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம விருந்தோம்பல் தன்மையை சொல்லும் பொழுது சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பண்பாகவே இந்த விருந்தோம்பலை எடுத்திருக்காங்க. இல்லற கடமை ஒரு தலைவி செய்யறா, அந்த இல்லற கடமையில பாத்தீங்கன்னா முக்கியமானது எதுன்னு பார்க்கும்போது இதனுடைய விருந்தோம்பல் தான் முக்கிய தன்மையா சொல்றாங்க. இதுல நம்ம திருவள்ளுவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருவள்ளுவர் அப்படின்னு பார்க்கும்போது முதல் திருக்குறளே அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது இல்லறத்தை போற்றி வாழ்வது, விருந்தினரை வரவேற்பது, அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது. ஒரு கணவன் மனைவியா இல்லறத்தினுடைய கடமை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விருந்தோம்புதல் அப்படின்ற ஒரு தன்மை. அத முதல் திருக்குறள்லயே வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, விருந்தோம்பல் என்னும் இனிய பண்பாடு, இந்த பண்பாட அறத்தை யார் யார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக திருமணமான ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து அவங்க 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இணைந்து இல்லற கடமைகள்ல மிக முக்கியமா இந்த விருந்தோம்பலை சொல்றாரு. இத நம்ம சிலப்பதிகாரத்துக்குள்ள போய் பார்க்கும் பொழுது கோவலனும் கண்ணகியும் விருந்தோம்பல் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா, விருந்து கொடுக்கறதுக்கு கோவலன் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். பிரிஞ்சு போயிட்டு மீண்டும் கண்ணகியை சந்திக்க வரான். வரும்பொழுது பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, கண்ணகி கோவலன் கிட்ட எதுவுமே கேட்கல, எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா கிடையாது. அவ கேட்டிருக்கா. அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை அப்படின்றா. நான் உங்களால என்ன இழந்துட்டேன் அப்படின்னா, கணவன் மனைவியா இருந்து வீட்டுக்கு வர விருந்தினர்கள் உபசரிக்கின்ற அந்த தன்மையை நான் இழந்துட்டேன்றத மறைமுகமா சாட்டையடியா அவ சொல்லதான் செய்யறா. புரியுதுங்களா? அது சொல்லல அப்படின்றது கிடையாது. கட்டாயமா சிலப்பதிகாரத்துல விருந்தோம்பல் என்பது நீ இல்லையே, நீ எங்க போன, நான் தனியாதான் இருந்தேன், என்னால அந்த இல்லற கடமையான விருந்தோம்பலை ஆற்ற முடியவில்லை அப்படின்றத ரொம்ப அழகாகவும் ஆணித்தனமாகவும் பதிவு செய்யறா இந்த கண்ணகி. அதே போல பாத்தீங்கன்னா, கரிகால சோழனை பார்க்கும்பொழுது நம்ம சொல்லலாம். கரிகால சோழன் விருந்தோம்பல் தன்மையை பார்க்கும்பொழுது தன்னை நாடி வந்தவங்களுக்கு எல்லாம் ஊன் சோற அப்படியே சுட சுட சாப்பிட 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 போட்டுக்கிட்டே இருந்தாராம் புரவலர்களுக்கும் மற்றவர்களுக்கும். இதையும் நம்ம புறநானூறு செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே போல பசியில் ஆகுக அப்படின்னு 500 இந்த உணவு தன்மையை, விருந்தோம்பலின் தன்மையை ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறது. 2வது பார்க்கும்பொழுது விருந்து புறத்தார் தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற் அன்று. வீட்டுல விருந்தினர்கள் இருக்க நம்ம மட்டும் சாப்பிடுறது அப்படின்றது சாவை தடுக்கின்ற மருந்தை கொடுத்தால் கூட தனித்து உண்ணக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு. இதை நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்திருக்காரு புறநானூறுல.
அதியமான் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சாவா அமிர்தமான ஒரு அரிய நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு. அந்த நெல்லிக்கனிய தான் மட்டும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நட்பின் பெருமையும் விருந்தோம்பலின் தன்மையும் கொண்டு அந்த நெல்லிக்கனிய ஔவையாருக்கு கொடுத்திருக்காரு. இதுவும் விருந்தோம்பலின் மிக உயர்ந்த பண்பாட்டா நம்ம திருக்குறளை புறநானூற்றோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம முதல்ல சிலப்பதிகாரம் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது மணிமேகலை. மணிமேகலை இலக்கியமே முழுக்க முழுக்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அற இலக்கியம் தான். இந்த இலக்கியத்தின் முக்கிய நோக்கமே பசிப்பிணியை போக்குதல் தான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, மந்திரி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற உயரிய அந்த உணவினுடைய அந்த விருந்தோம்பலின் தன்மையை எடுத்துரைக்கிறது தான் இந்த மணிமேகலை காப்பியமும். அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த திருக்குறள் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்க்கும்பொழுது, அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது முகமலர்ச்சியோட நல்ல முறையில விருந்தினரை பேணுகிறவன் வீட்டில் உளமலர்ச்சியோடு திருமகள் தங்குவாள். யார் வீட்டுல திருமகள் இருப்பா அப்படின்னா, யாரெல்லாம் முகமலர்ச்சியோடு விருந்து பரிமாறுறாங்களோ அவங்க வீட்டுல கண்டிப்பாக திருமகள் தங்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது நம்ம எதனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, விவேக சிந்தாமணி இலக்கியத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். விருந்தோம்பல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இப்ப ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுமென்றோ அப்படின்னு விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது முகமலர்ச்சியோட உப்பே இல்லாத கூழ கொடுத்தா கூட போதும், சந்தோஷமா மனநிறைவோட. ஆனா அவங்க விருந்துதான் முப்பழத்தோடு நமக்கு முகத்தை அப்படியே சிறு சிறு வச்சுட்டு நமக்கு போடுறாங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விருந்தோம்பல் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த திருக்குறள் பதிவு செய்யுது. அதை விவேக சிந்தாமணி மிக அழகா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதோட ஒத்து போறதையும் நம்ம இங்க பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா இறுதியாக பார்க்கும்பொழுது இந்த மோப்புக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு அனிச்ச பூவை பார்க்கும்பொழுது நம்ம பார்த்த உடனே அது வாடிடும். கொஞ்சம் அது வாடின உடனே எப்படி அதே போல ஒருத்தருக்கு உணவு பரிமாறும் போதே நம்ம முகம் மாற்றம் ஏற்பட்டாலே அவங்களுடைய அந்த நிலைமை, அந்த உணவு சாப்பிடுற அந்த விருந்தோம்பலுடைய தன்மையே மாறி போயிடும். அதனால நல்ல இன்முகத்தோட உணவு பரிமாறக்கூடிய தன்மையையும் இங்க நம்ம சொல்றாங்க. அதுக்கும் விவேக சிந்தாமணியில ஒரு 9 வகையான விருந்தோம்பல் ஒழுக்கங்களை சொல்றாங்க. வியந்து நோக்கல், நன்மொழி, இனிதுரைத்தல், அன்போடு பார்த்தல், வருக வருக என உபசரித்தல், எழுந்து நிற்றல், முன்மகிழ பேசல், ஆசனம் கொடுத்தல், அமர்தல், பின் செல்லுதல், பரிந்து நன்முகன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு விவேக சிந்தாமணி ரொம்ப அழகா 9 வகையான விருந்தோம்பல் ஒழுக்கங்களை எடுத்துரைக்கிறது. இந்த இன்றைய காலகட்டங்களை நம்ம பார்க்கும் பொழுது வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலே வந்தவங்களை வாங்கன்னு சொல்றோம், வாங்க உட்கார சொல்றோம், டீ கொடுக்குறோம், அதோட அனுப்பிச்சிடுறோம், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இருந்து சாப்பிட்டு போங்கன்ற வார்த்தையை சொல்றோம், ஆனா சாப்பாடு போடுறோமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். அதே போல குழந்தைங்கள்லாம் ஒவ்வொரு தனித்தனி அறையில அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அடுத்து வர தலைமுறைக்கு விருந்தோம்பலின் பண்பை எடுத்துரைத்து நம்ம அம்மாக்களும் பாட்டிகளும் பயன்படுத்திய அந்த விருந்தோம்பல் தன்மையை நாமளும் பயன்படுத்தணும். நமக்கு அடுத்த தலைமுறையா குழந்தைகளை வருகின்ற விருந்தினருக்கு தண்ணி கொடுக்கறது, வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்றது, உட்கார சொல்றது, அந்த உபசரிப்பு தன்மைகளா வீட்டுக்கு போகும்போது 7 அடி போய் அவங்கள கதவு வரலும் நின்று வழி அனுப்புறது, இந்த மாதிரி பண்புகளை நம்ம கடைபிடிக்க சொன்னோம்னா இந்த வள்ளுவர் கூறிய விருந்தோம்பல் முழுமை அடையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல பாத்தீங்கன்னா கடைசியா விருந்தோம்பல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உணவு அளிப்பதுன்ற குறுகிய பொருள் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எதை அடக்கியது அப்படின்னா அன்பை கொண்டது, மரியாதையை கொண்டது, பகிர்வை கொண்டது, இரக்கம், உதவும் மனப்பான்மை, இது எல்லாமே நமக்கு விருந்தோம்பலின் தன்மைகள் தான். அதனால வரவங்களுக்கு சாப்பாடுதான் போடணும், அறுசுவை விருந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்குற விருந்த மன மகிழ்ச்சியோடு கொடுக்கணும், இன்முகத்தோடு கொடுக்கணும்ன்றத ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஆறு பாத்தீங்கன்னா சலனமே இல்லாம அப்படியே அது போயிட்டே இருக்கும். அது போல உங்களுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா
அந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, புரிய வைக்கக்கூடிய அந்த பண்பா இருந்தாலும் சரி, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பாட்டி, நம்ம அம்மா எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விருந்து முறைய வள்ளுவருடைய வழியில நம்ம போனோம் அப்படின்னா, இப்ப வர தலைமுறைக்கு வந்து நம்ம அத கடத்தணும். இங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நிக்கிறா மாதிரியே இருக்கு. அத எல்லாருமே வந்து பின்பற்றலாம். உங்களுடைய உரை வந்து ரொம்பவே அற்புதமா, சிறப்பா இருந்துச்சுமா. உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இங்க சொல்லணும் இல்லீங்களா? அதனால உங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி. நெறைய ஒப்பீடு அதாவது லக்ஷ்மி அம்மாவும் அப்படிதான் பண்ணுவாங்க. நெறைய இலக்கணங்கள், இலக்கியங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டே போவாங்க. அவங்களுக்கான நேரம் தான் நாங்க குடுக்க முடியாது. ஏன்னா மத்த உரையாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பாத்தீங்கன்னா, ரொம்பவே அற்புதமா இருந்துச்சும்மா. முனைவர் ராணி அம்மா உங்களுக்கு வந்து மிக்க நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய இந்த அ களத்துல வந்து பாத்தீங்கன்னா, கல்லூரி மாணவி 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பாத்தீங்கன்னா, பிஎஸ்சி சிஎஸ் பண்றாங்க. ரம்யாம்மா, வாங்கம்மா. உங்களுடைய இத வந்து தாருங்க. அதோட பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளை வந்து சொன்ன உடனே செய்வாங்க. ஏன், எதுக்கு அப்படிங்கிறத கேட்கவே மாட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்களா, நான் செய்றேன். எது இருந்தாலும் செய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு மாணவி இந்த வருடம் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. ரம்யா, உங்களுடைய வந்து அங்க இருக்கக்கூடிய மைக்க வந்து ஆன் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாங்க, இதோ களம் உங்கள் வசம். திருக்குறளின் பெருமையை பற்றி கூற என் வாழ்நாள் புகாது. ஆகையால் விருந்தோம்பலின் பெருமையை பற்றி கூற வந்துள்ளேன். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. இதோட விளக்கம் என்னன்னா, நம்ம வாழ்நாள்ல சேமிக்கிற எல்லாமே விருந்தினராக ஒருவர் வரும்போது அவங்களுக்காக நம்ம கொடுக்கறதுல தான் இருக்குன்றது சொல்றாங்க. விருந்தின் புறத்த விருந்து புறத்ததாதுண்டோல் சாவா மருந்தினும் வேண்டற் பாற்றன்று. விருந்தினராக ஒருவர் வரும்போது அவங்கள வெளில நிக்க வச்சு நம்ம உள்ள வந்து என்ன சாப்பிட்டா அது வந்து சாகாத வரம் தரக்கூடிய அது வந்து தப்புன்னு சொல்றாங்க. தேர்ட்ல வந்துட்டு வருவிருந்து வைகளும் ஒப்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் வைகளும் ஒப்பான் வாழ்க்கை வந்து பாழ்படுதல் என்று. நம்ம வந்துட்டு வரவங்களை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கவங்களை வந்து நல்லா கவனிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட நடக்காதுன்னு சொன்னாங்க. அகம் வந்து முகம் அமர்ந்து நல்விருந்து நம்ம முக மலர்ச்சியுடன் விருந்தினர்களை வரவேற்றா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில மன மகிழ்ச்சி இருக்கும். கொள்வா மிச்சல் மிசையான் புலம் வருவதற்கு அவங்க வைக்கிற மிச்சத்தை சாப்பிடுறவங்களுக்கு குறையும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சொல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வரவிருந்து வந்து நன்றாக சொல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்து ஓம்பி விருந்துகளை எதிர்ப்பவன் விருதுகிறான். இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன. விருந்தின் பயன் என்பது இவ்வளவு அவ்வளவு என்று நம்மளால அளக்கிட முடியாது. அது எவ்வளவு பயன்னா வேள்வியோட ஒரு வேள்வி முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு வந்து விருந்தின் பயன் இருக்கிறது. சொல்விருந்தோம்பி பரிந்தோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்பர். பரிந்தோம்பி பற்றற்றாம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதவர். நம்ம விருந்தோம்பலை செய்யாம எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சா குறைஞ்சிருவேன் அப்படின்னு வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க கடைசியா அவங்க வந்து எல்லா கிடக்கும் போது வருந்துவாங்களாம், ஐயோ நம்ம விருந்தோம்பலையாச்சும் ஒழுங்கா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. உடைமையால் இன்மை விருந்தோம்பல்
மறவர்க்கு. நம்ம எல்லா செல்வங்களையும் வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு தவறாக கருதப்படுகிறது. அதை வந்து அறிவில்லாதவர்கள் வந்து கூறப்படுகிறது. மூப்பக்குறை மச்சம் முகர்ந்து நோக்க விருந்து. அனிச்சம் என்னும் பூவை முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடுமா. அத போல நம்மளும் வந்து நம்ம நம் முகம் மலராம ஒரு சந்தோஷம் வந்துட்டாங்களே அப்படின்னு உங்களோட மனம் வந்து நொறுங்கி போய்விடும். இதை இதை வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிமா. மாணவி ரம்யாவோட இது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்த வந்து நம்ம சொன்னாலும், அதுக்கு வந்து செய்ய முடியாது, என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்ப எந்த ஒரு செயல சொன்னாலும், எந்த ஆசிரியரா இருந்தாலுமே, ஒரு சில பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க, நமக்கான கிளாஸ் இன்சார்ஜ் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும்னு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாடப்பிரிவுல இருந்தாலும் சரி, அவங்க இல்லனாலும் சரி, ஏதாவது ஒரு பொறுப்பு சொன்னோம் அப்படின்னா, அத முடிக்காம அவங்க போவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மென்மேலும் அவங்க இந்த வாய்ப்ப வந்து சிறப்பா பயன்படுத்தி, அடுத்தடுத்து இந்த தமிழ் உலகில் பேச்சு கலையில அவங்களுடைய கால் தடம் பதியணும் அப்படின்னு வாழ்த்து கூறி, நன்றிம்மா ரம்யா. இது போல பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு. எல்லா நிகழ்விலும் நீ கலந்துக்க முடிஞ்ச வரையிலும் உன்னுடைய தமிழ் ஆர்வத்த வந்து நீ மென்மேலும் வளர்த்துக்கம்மா. வாழ்த்துக்கள். ரம்யாவை தொடர்ந்து முனைவர் ரா. பாண்டீஸ்வரி அம்மா. அவங்கள வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் வந்து போதாதுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்குன்னா, அந்த கடமைய எப்பாடுபட்டாவது என்ன செஞ்சாகணும், முடிச்சாகணும். அதுல வந்து நம்ம இருக்கோம், அத சிறப்பா செஞ்சாகணும். எந்த இடத்துல இருக்கோம்னு கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அ எந்த இடத்துல இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொல்வாங்க. போன வாரம் எத சொல்றேன்னா, போன வாரம் அவங்களுடைய ஒரு மருத்துவமனையில இருக்காங்க. உடம்பு முடியலன்னு போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய அந்த உரைய வந்து பார்த்தீங்கன்னா, "இருங்க, இருங்க, பேசாதீங்க. நானு சொல்லிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரியே அவங்க அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க சைகையில. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. வாருங்கள் அம்மா, முனைவர் ரா. பாண்டீஸ்வரி அம்மா. இதோ களம் உங்கள் வசம். நன்றி சித்ரா அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தடவையும் வந்து நம்ம திருக்குறள்ல ஒரு அதிகாரங்களா எடுத்து அ ந வெவ்வேறு கருத்துக்கள வந்து பகிர்ந்து வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்த எடுத்து கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்க நானும் விருப்பப்படுறேன். தொடர்ச்சியா வாய்ப்பை வழங்குற வாகை தமிழ்ச் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிய நான் இந்த நேரத்துல வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். நம்ம வந்து அ அ எப்பயுமே தமிழ வந்து அ அ முத்தமிழ் சொல்றோம். இயல், இசை, நாடகம், அப்புறம் இலக்கணம் இந்த வடிவத்திலேயே வந்து நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு வந்து எடுத்துட்டு போறோம். நான் வந்து ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்த பின்புலமா கொண்டிருக்கிறதுனால, கொஞ்சம் நம்மளோட இந்த தமிழ வந்து அறிவியல் பார்வையிலயும் மத்தவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு சிறிய விருப்பமா இருக்கு. அதனால பெரும்பாலுமே என்னுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தமிழ் சார்ந்து இல்லாம, நம்மளோட இந்த இலக்கியங்கள் எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமா என்ன கருத்து வந்து சொல்ல வருது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன். அதனால என்னோட ஒரு தொடர்ச்சியான முயற்சியா, இன்னைக்கு வந்து நம்ம இந்த திருக்குறள் அப்படிங்கிற அதிகாரத்துல கொஞ்சம் அந்த மாரி அறிவியல் பார்வையும் நம்ம வந்து பார்க்க போறோம். திருக்குறள்ல வந்து 9வது அதிகாரமா இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் வந்து இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு வர விருந்தினருக்கு வெறுமனே அவங்களுக்கு வந்து ஒரு உணவளிக்கிறத மட்டும் குறிக்காம, மனித உறவுகளோட உன்னதமான பண்பாட்டையும், அறவழியையும் வந்து போதிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த அமர்வுல வந்து நான் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிறத ஒரு தனி மனித பார்வை, சமூக பார்வை, அறிவியல் பார்வை, நடைமுறை பார்வை, பொருளாதார பார்வை மற்றும் ஆன்மீக பார்வை. இந்த மாதிரி ஒரு பரந்த கண்ணோட்டத்துல ஒரு ஒரு எளிய உரையா நான் வந்து தொகுத்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனி மனித பார்வை அதுல வந்து தனி மனித வாழ்வோட முக்கியமான நோக்கமே வந்து நம்ம பொருள அறவழியில ஈட்டணும். அந்த பொருள வந்து மத்தவங்களுக்கு அ அ பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான்.
அப்ப அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கு? நம்ம முன்னாடியே திருக்குறள் ஒரு இடத்துல படிச்சோம். இல்வாழ்வான் என்பான் விருந்தோம்பி மனை குடும்ப வாழ்க்கையோட ஒரு முதன்மையான நோக்கமே வந்து விருந்தினரை உபசரிச்சு மகிழ்றது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்ப அத வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பகிர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல சொல்றாரு இந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல. விருந்து புறத்தாத்தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டாட்பா நன்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு நம்ம சாவையே தடுத்து நிறுத்தக்கூடிய அமிர்தமே கிடைச்சா கூட விருந்தினர்களை வந்து வெளியே விட்டுட்டு நாம மட்டும் அத சாப்பிடுறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை சொல்றாங்க. அடுத்து முகமலர்ச்சியோட நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு திருக்குறளா என்ன சொல்றாருன்னா, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாரு. அனிச்சமலர் வந்து நம்ம மோந்து பார்த்தா வாடி போயிரும். ஆனா நம்ம வீட்டுக்கு வரப்போற வந்திருக்கிற விருந்தினர்கள் கிட்ட நம்மளோட ஒரு முகத்துல ஒரு சிறிய மாறுபாடு இருந்தா கூட அவங்களோட மனசு வந்து வாடிரும். அதனால வரவங்களை வந்து நம்ம இன்முகத்தோட வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித பார்வையில நம்ம இதெல்லாம் வந்து பேசலாம். அடுத்து சமூக பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு தனி மனிதன் கண்டிப்பா ஒரு சமூகமா மாற முடியாது. ஆனா ஒரு மனித குழுக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சமூகமா கட்டாயம் மாற முடியும். நம்ம வரலாற்று பார்வையிலே மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு வந்து ஒரு பலம் எப்படி கிடைச்சது அப்படின்னா அவன் தனி மனிதனா இருந்தப்ப இல்ல முதல்ல ஆதி காலத்துல ஹோமோசேபியன்ஸ்ன்னு சொல்ற அந்த காலத்துல இருந்தே வந்து மனிதன் வந்து கூட்டம் கூட்டமா தான் வாழ ஆரம்பிச்சான். அந்த கூட்டம் கூட்டமா வாழ ஆரம்பிச்சதுல நிறைய நன்மைகளும் நடந்தது. சில பல தீமைகளும் நடந்தது. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மனிதன் வந்து சேர்ந்து எப்படி வந்து நம்மளோட சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத ஹோமோசேபியன்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப சமூக பார்வையில நம்ம இந்த விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து மனிதர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறதுலயும் அதை வலுப்படுத்துறதுலயும் ஒரு பெரும் பங்கு கண்டிப்பா வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல வந்து ஒரு சமூக சமநிலை வந்து ஏற்படும். இப்ப எப்படி அப்படின்னா ஒரு பசி வறுமை இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து நம்மளோட வீட்டுக்கு வர்றவங்க அப்படிங்கறத தாண்டி நம்ம சந்திக்கிற மனிதர்கள். ஏன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வரவங்கன்னு மட்டும் நம்ம இந்த இடத்துல வந்து பொருள் கொண்டுக்க கூடாது. ஒரு சமூக பார்வையில வரும்போது தெரிஞ்சவங்களும் வருவாங்க, தெரியாதவங்களும் வருவாங்க. அப்ப அவங்களோட அந்த பசி அத வந்து போக்குறதுக்கு நம்ம வந்து பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து இங்க பாக்குறேன். அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து இன்னொரு குறள்ல சொல்றாரு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சம் மிசைவான் புலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வர்ற விருந்தினர்களை வந்து உபசரிச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட நிலத்துல வந்து விதை பயிர் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம அப்படியே அதோட பொருளை வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது தான் கிட்ட இருக்கிற செல்வத்தையோ இல்ல வந்து தன்னால சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பகிர்ந்தளிக்கிறவனை வந்து இந்த சமூகம் வந்து ஒரு உயர்ந்த நிலையில வச்சிருக்கும். இந்த சமூகம் வந்து அவனை வந்து பாத்துக்கும் அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து அதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல மத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறோம். இல்ல வந்து அது பணமோ பொருளோ உணவோ ஏதாவது ஒரு விதத்துல அந்த உதவி வந்து திருப்பி ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு திருப்பி வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தனி மனிதர்களா இருந்தா கூட இந்த சமுதாயத்துல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு எப்படியுமே இருக்கும். நான் என்ன ஒரு சிச்சுவேஷன்ஸ் போனா கூட இந்த சமூகம் வந்து என்னை வந்து கைவிட்டுறாது அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை வந்து அது வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு செல்வத்தோட உண்மையான மதிப்பே வந்து அதை நம்ம பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து உபசரிக்கிறதுலதான் இருக்கு. அப்பதான் அந்த செல்வம் வந்து ஒரு முழு பயன் வந்து அடையும் அப்படிங்கிறத ஒரு சமூக பார்வையில நம்ம இந்த விருந்தோம்பலை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு அறிவியல் பார்வை கொண்டு நம்ம இந்த விருந்தோம்பலை வந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு
உளவியல் நுட்பம் வருது. நம்ம திருப்பியும் அதே திருக்குறள் தான் எடுத்துக்கிறோம். மோப்பக்குழைய அனிச்சம் அந்த திருக்குறள் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அனிச்ச மலர நம்ம முகர்ந்து பார்த்தாதான், ஆ அது முகர்ந்து பார்த்த உடனே அது வந்து வாடி போயிரும். ஆனா வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள நம்ம வந்து வெறுமனே வாயில உபசரிக்கிறது மட்டும் கிடையாது. அவங்கள வந்து உளமாற, மனமாற அவங்கள வந்து உபசரிச்சு, அ இது பண்ணும்போது மட்டும் தான் என்ன ஆகும்னா, வரவங்களும் ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளும் சந்தோஷமா அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்ப இது வந்து கொடுக்கிறது, பெறுறவங்க 2 பேருக்குமே வந்து உளவியல் ரீதியா ஒரு நேர்மறையான உறவ வந்து மேம்படுத்துறதுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆ நம்ம வந்து ஒரு உடலியல் நலம் அப்படின்னு சொல்லும்போது, இதுல இப்ப நம்ம உபசரிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம சமுதாய அளவுல இத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திருமண வீடுகளுக்கோ, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம். இல்ல ஏதாவது ஒரு கெட் டுகெதரோ, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா, அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே நெறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம நடத்துற புரோகிராமோ, இல்ல நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு புது உறவுகள வந்து நம்ம மேம்படுத்திக்கிறதுக்காக, அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். ஆக்சுவலா இத நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப நான் வந்திருக்கிற வீடே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களுக்கு டைரக்ட்டா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. எப்படி அப்படின்னா, நான் எங்களோட ஆனிவர்சரிக்கு அவங்க எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் குடுத்தாங்க. அப்படி அவங்க குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனா அவங்க வந்து அந்த 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் வச்சாங்க. அப்படிதான் வந்து ஒரு கனெக்ஷன்ல எங்களுக்கு வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அவங்களோட பொண்ணோட பர்த்டே. அது சடனா வந்து இன்னைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. ஆனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்றது, நம்ம கிட்ட பேசுறது, நம்ம திருப்பி அவங்க கிட்ட பேசுறதுங்கிறது, இந்த இந்த மாதிரியான ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கிறதுக்கு இது வந்து என்ன அப்டின்னா, நமக்கு மனசளவுல நான் முன்னாடியே என்னோட போன இதுல எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த மாரி நல்ல உறவுகள சந்திச்சு நம்ம கலந்துரையாடும்போது, நம்ம உடம்புல வந்து ஆக்ஸிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிக அளவுல உற்பத்தியாகும். இது வந்து ரொம்ப நம்ம உடலுக்கும் ஒரு மன மகிழ்ச்சிய வந்து குடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி ஒரு செயல்திறன் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம இத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கும்போது ஒரு பெரிய கிரவுட் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம உணவு சமைக்க போறோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு திட்டமிடல் வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். யாரு எந்தெந்த விருந்தினர்கள் வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், இல்ல பொதுவா என்ன பிடிக்கும், டீயா, காஃபியா, அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள சேகரிக்கிறது, சுகர் சுகர் பேஷண்ட் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரியான ஒரு மேலாண்மை அந்த ஸ்கில் வந்து நமக்கு எப்படி வரும்னா, நம்ம வீட்டுக்கு நெறைய சொந்தக்காரங்க வரும்போது, அந்த மேலாண்மை நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஒரு பொருளாதார அ அ பார்வையில வந்து நம்ம இத பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நெறைய புது புது கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 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 புரோகிராமோ இல்ல ஒரு ஃபங்ஷனோ அட்டெண்ட் பண்ணும்போது, அந்த இடத்துல வந்து நமக்கு நெறைய சான்ஸஸ் கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அளவுக்கான சில முடிவுகள் எடுக்கிறது கூட இருக்கும். ஏன்னா, திடீர்னு பார்ப்போம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல மாப்பிள்ளை, பொண்ணு பார்த்து புடிச்சு, அவங்களோட அடுத்து அவங்களோட கல்யாணமுமே நடக்கிற அளவுக்கு கூட மாற்றங்கள் வந்து இந்த சமுதாயத்துல நடக்கிறதுக்கும், இந்த விருந்தோம்பல் பண்பு வந்து ஒரு முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வந்துர்றேன்ப்பா வந்துர்றேன். ஒரு ஆன்மீக பார்வையில வந்து நம்ம இத பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு திருக்குறள்ல வந்து, "வருவிருந்து வைகளும் ஒப்புவான் வாழ்க்கை பருவந்து அ அ பாழ்படுதல் இன்று" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்வையில வந்து பார்த்தோம்னா, இதோட பொருள் என்னன்னா, நாள்தோறும் விருந்தினரை பேணுவதன் அ பேணுபவனின் வாழ்க்கை வறுமையால் அழியாது. தேவர்களும், துறவிகளும், முன்னோர்களும் கூட விருந்தோம்பும் இல்லறத்தினை பாதுகாப்பார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படின்னு இந்த திருக்குறள்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து இப்ப நம்ம திருவள்ளுவரோட பார்வையில திருக்குறள வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்து நான் ஒரு மனிதனா இருக்கேன் அப்படின்னா,
இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு நம்ம ரியல் லைஃப் அந்த பார்வையில நம்ம வந்து கொஞ்சத்த வந்து பார்க்கணும். நான் ஒரு மனிதனா இருக்கேன்னா, எங்க வீட்டுக்கும் நெறைய சொந்தக்காரங்களோ, உறவினர்களோ வருவாங்க. அதே மாரி நானும் மத்தவங்க ஒருத்தங்களோட வீட்டுக்கு நான் வந்து போவேன். இப்ப இந்த மாதிரி விருந்தினரா போறோம் அப்டின்னா, இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதர்களும் தனித்தனி தீவுகளா வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தருக்கும் அவங்களோட பிரைவசி அப்படிங்கிறது வந்து இருக்கு. அப்ப அப்படியே நம்ம திருவள்ளுவர் சொன்னத நம்ம வாழ்க்கையில 100% எடுத்து நடத்தணும். ஆனா வந்து ஒரு மனிதனால அத நடத்த முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்ப பிராக்டிகலா சில விஷயங்கள் வந்து நம்ம விருந்தோம்பல் நம்ம வந்து கடைபிடிச்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி, இப்ப இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, நான் சர்ப்ரைஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. அது வந்து முக்கியம். ஏன்னா, இப்ப வந்து ஒரு கணவன், மனைவி 2 பேருமே வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. திடீர்னு நம்ம அவங்க வீட்ல போய் நிப்போம். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு சங்கடத்த குடுக்கும். அதனால நம்ம வரோம் அப்டின்னா, ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி நேர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த நேரத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துக்கு போகணும். இல்லன்னா லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த காரணத்தினால நான் 1 மணி நேரம் தாமதமா வருவேன். அப்படிங்கிற அந்த செய்திய வந்து நம்ம யார் வீட்டுக்கு போறோமோ அங்க குடுத்துறணும். அதே மாரி நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, நம்ம காலணிகள வந்து அந்த இடத்துல ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம்னா, ஒரு இன்முகத்தோட அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்றோமோ, அது மாரி நம்ம போறவங்களும் ஒரு இன்முகத்தோட போகணும். அவங்கள பத்தின நலம் விசாரிப்புகள கண்டிப்பா வந்து செய்யணும். அதே மாரி நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம்னா, அந்த அந்த வீட்ல இருக்கிறவங்களோட பொருள வந்து பாதுகாப்பறதுல நமக்கும் ஒரு அக்கறை இருக்கணும். போனோம் ஜஸ்ட் எல்லாத்தையும் தெரியாம கை தவறி உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து தேவையற்ற சங்கடங்கள வந்து உருவாக்கும். அதே மாதிரி அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம வந்து பொருட்கள வந்து எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கும்போது, "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி தோணும். ஆனா இன்னைக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்களுக்கும் அந்த பொருட்கள் வந்து சிலது பெர்சனலா இருக்கும்னு நெனைப்பாங்க. அப்ப நம்ம வந்து அவங்களோட அனுமதி இல்லாம அந்த பொருட்கள வந்து எடுக்கக்கூடாது. அதே மாரி குழந்தைகள நம்ம கூட்டிட்டு போறோம்னா, நம்ம குழந்தைகள நம்ம ஓரளவுக்கு அந்த இடத்துல கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா முயற்சி வந்து பண்ணணும். அதே மாரி நம்ம சொந்தக்காரங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள அவாய்ட் பண்ற மாரி நம்ம செல்போன வந்து அவங்க முன்னாடி பயன்படுத்துறத வந்து தவிர்க்கணும். அதே மாரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்ல இருக்கிற பொருட்கள பத்தியோ, இல்ல அ அறைகள பத்தியோ வந்து நம்ம குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். சில குறைகள் இருந்தா கூட அத வந்து அத ஒரு பெரிய விஷயமா நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி நம்ம போறோம் அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா மத்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு சுத்தம் பேணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி அளவா பேசணும். ரொம்ப தனிப்பட்ட கேள்விகள வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து அத பெரும்பாலும் யாரும் விரும்புறது கிடையாது. அதாவது என்னன்னா, இது வந்து நெறைய நடக்கும். என்னன்னா, ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்ல வந்து அவங்க திருமணம் ஆயிருக்கும். குழந்தை இல்ல. "என்ன குழந்தை இல்லையா?" அப்படின்னு கேட்கறது. இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கும். "நான் அதுக்கு சஜஷன் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பெர்சனல் விஷயத்துல நம்ம வந்து அவங்க விருப்பம் இல்லாம மூக்க வந்து நுழைக்கக் கூடாது. அதே மாரி மரியாதையான ஒரு பேச்சு பேசணும். நம்ம திருப்பி கிளம்பி வரும்போது அவங்களுக்கு வந்து நமக்கு மனமார நன்றியோட திரும்பி வரணும். அதே மாரி நம்ம கிளம்புறது அவங்க வீட்டுக்கு போறதோ, இல்ல கிளம்புறதோ வந்து கொஞ்சம் அ அ நம்ம ஆன் டைம் அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, இத எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா, அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களும் நம்மள சந்தோஷமா வரவேற்பாங்க. அ நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மோப்பக்குழையும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அது வந்து நடக்கணும்னா, இந்த மாதிரி சில விருந்தோம்பல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இத வந்து நம்ம கட்டாயம் அ அ கடைபிடிச்சோம்னா, ஒரு நல்ல உறவு வந்து மேம்படும். இதுல சில கருத்துக்கள் வந்து ஒவ்வாத கருத்துக்களா கூட இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இத நம்ம கட்டாயம் அ ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து என்னோட ஒரு தாழ்மையான கருத்தா நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கடமை அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஒரு மனப்பூர்வமான ஒரு அன்போட வெளிப்பாடு. நம்மளோட சமூக அமைதிக்கான அடித்தளம். அதே மாரி ஒரு மனித நேயத்தோட உச்சகட்டமும் விருந்தோம்பல் தான். அதனால நம்மளும் வந்து ஒரு சிரித்த முகத்தோட மத்தவங்கள வரவேற்கணும். அப்புறம் விருந்தினரா போற நமக்கும் சில கடமைகள் இருக்கு. அந்த கடமை வந்து சரிவர
அப்படிங்கிறத இந்த நேரத்துல வந்து என்னோட தாழ்மையான கருத்தா பதிவு பண்ணிக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா எனது உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் ரா பாண்டீஸ்வரி அம்மா, இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க அப்படி ஒரு சூழல்ல இருந்துதான் இன்று நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம்னா அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல நமக்கான ஒரு சுய வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இல்லாமதான் போகுது. ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு செய்யறோம், ஒரு வேலையில இருக்கிறோம், ஒரு பணியில இருந்துட்டு அங்க முடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலைகளை பாக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா போகுது. அதுலயும் நேரம் எடுத்து நம்ம இது போல ஒரு நிகழ்வுகள்ல நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய, நம்முடைய புத்திக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு மத்தவங்களுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுலயுமே உங்களுடைய நேர மேலாண்மைய விருந்தோம்பல்லையும் சொல்லி அந்த நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியம், நமக்கான நேரத்தையும் நம்ம பார்த்துக்கணும், அடுத்தவங்களுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதோட விருந்தோம்பல்ல ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எப்படிலாம் நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து துன்பம் வராம நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை எடுத்துட்டு வரணும், விருந்தோம்பலும் முக்கியம், அதே நேரத்துல அங்க போற இடத்துல எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ரொம்ப ஒரு சமூக பார்வையை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பார்வைக்குள்ள அதையும் கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி அம்மா. உங்களுடைய உரை வந்து ரொம்பவே சிறப்பானதா இருந்தது. பல்வேறு கோணத்தில் இலக்கியங்களை தாண்டி அறிவியல் நீங்க எடுத்திருக்கீங்க, அறிவியல் பாடத்தை முதன்மையா கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம தமிழ ஒப்பிட்டு வந்து சொல்லக்கூடிய செய்திகள், தரவுகள் ரொம்ப அற்புதம். அதுவும் நம்ம இயல்பான நடையோடவும் சேர்த்து எடுத்துட்டு வந்து நீங்க இறுதியா முடிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. தங்களுடைய இந்த தமிழ் பணி வந்து நமக்கு மிகவும் தேவை. நன்றி, வணக்கம். தங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு முனைவர் ரா பாண்டீஸ்வரி அம்மாவை அடுத்து தொடர்ந்து சா பல்கிஸ் பி இருக்கீங்களாமா? பல்கிஸ் மேம் அவ இல்ல மேம். சரிம்மா. அடுத்தபடியாக பல்கிஸை தொடர்ந்து, பல்கிஸ் இணைய முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக சா சத்யபாமா, வாங்க மேம், உங்களுடைய கருத்து இதோ நேரம் உங்கள் வசம். மேம் வணக்கம் மேம், கேக்குதாங்க மேம்? அம்மா உங்களை பத்தி வந்து கொஞ்சம் குறிப்புகளை சொல்லுங்கம்மா, ஏன்னா தெரியல, எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சது. மேம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என் பேரு சத்யபாமா. தமிழ்நாடு அரசினுடைய நெடுஞ்சாலை துறையில உதவியாளரா பணிபுரியறேங்கம்மா. நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஈரோடு திண்டல் பகுதியில இருக்கிற வேளாளர் மகளிர் கல்லூரியில தமிழ் துறை விரிவுரையாளரா பணிபுரிந்தேன். 2012 முதல் இப்போ நான் தேசிய நெடுஞ்சாலையில பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க காலையில இருந்து. இது 2 நாளாவே பாத்தீங்கன்னா எல்லாரும் ராணி மேம் ஆகட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் பேசினாங்களா லக்ஷ்மி மேம், அவங்க எல்லாருமே வந்துட்டு நான் என்னென்னவெல்லாம் பாயிண்ட் போட்டு வச்சிருந்தேன்னா அத்தனையும் பேசிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி பின்னால வரக்கூடியவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு அங்க பாயிண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசுனாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய இருந்தது. நான் ஒரே ஒரு குரல் தான், அந்த குரலோட எல்லா சொல்லுங்க. மன்னிக்கவும் அம்மா, அது பேசினாங்கன்னா அது அவங்களுடைய குரல், உங்களுடைய குரல்ல நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதை நீங்க வந்துட்டேன். இப்ப என்ன அப்படின்னா, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, இந்த ஒரே குரல் தான். இந்த குரல்ல இப்ப எல்லாம் அதுல சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க, இப்ப இந்த காலத்துல விருந்தோம்பல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல. காலந்தோறும் அந்த விருந்தோம்பல் வேறு வேறு வடிவங்கள்ல திருப்பி வந்துகிட்டு தான் இருக்குதே தவிர எந்த இடத்துலயும் குறையல. இது எந்த காலத்திலயும் குறைய போறது இல்ல. 2000 ஆண்டுகளா திருக்குறளுக்கு இருக்கிற பெருமையும் பேரும் புகழும் எப்படி இதுவரைக்கும் குறையிலையோ அதே மாதிரி இந்த விருந்தோம்பல் பண்பு தமிழர்கிட்ட இருந்து என்றைக்குமே குறையாது. அதனால நாம யாருமே அதை பத்தி கவலை கொள்ள தேவையில்லை. ஆனா இந்த விருந்தோம்பல் பண்பை நாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்.
அந்த பணியை மட்டும் நம்ம தொய்வில்லாம செஞ்சோம்னா போதும். இப்ப வந்துட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இப்போ விருந்து அப்படின்னம்னாவே நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம உறவினர்கள, நம்முடைய நண்பர்கள, இவங்கள நம்ம வீட்டுக்கு வர்றப்போ, அல்லது அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு, அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் நம்ம செஞ்சு குடுக்கறது தான் விருந்து அப்படின்னு. அப்படி இல்ல. அதுக்கு இன்னொரு பார்வை இருக்கு. அதுவும் உண்டு. அதுக்கு இன்னொரு பார்வை இருக்கு. விருந்து அப்படின்னா புதுமை. என்ன புதுமை அப்படின்னம்னா, ஏதாவது வித்தியாசமா பண்ற மாரி, ஏதாவது டிஷ்ஷ புதுசா பண்றதா? அல்லது அவங்கள ஏதாவது வித்தியாசமான இடத்துக்கு எடுத்துட்டு போறதா? அப்படின்னா அப்படி இல்ல. விருந்து அப்படின்னா புதுமை. எது புதுமை அப்படின்னா, வரக்கூடிய விருந்தினர்கள் புதியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய நண்பர்களாகவோ இல்லாம, அந்த காலத்துல ஆ அதாவது திருவள்ளுவருடைய காலத்துல, இப்ப இருக்கிற மாதிரி ஹோட்டலோ, இல்ல மன்னர்களுடைய காலத்துல இருந்த மாதிரி சத்திரம், சாவடிகளோ இருக்காது. அப்ப வர்ற வழிப்போக்கர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப இப்ப மாரி ஹோட்டல் இல்லைங்கிறதுனால, இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருடைய இரவு நேரங்கள்ல, அவங்களுடைய பாதையினுடைய பகுதியில இருக்கிற ஏதாவது ஒரு ஊர்ல, ஏதாவது ஒரு வீட்டினுடைய திண்ணையில அப்ப எல்லா வீடுகள்லயும் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில போய் படுத்து தூங்குவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு உணவு படைக்கிறது தான் விருந்து. அதுவன்றி நமக்கு அறிந்தவர்களுக்கும், தெரிந்தவர்களுக்கும், நம்முடைய உறவினர்களுக்கும் படைக்கிறதுக்கு பேரு விருந்து இல்ல. அப்ப அந்த அவங்க அவங்களுடைய வீடுகள்ல அந்த விருந்தினர்களுக்கு காத்திருப்பாங்க. தினந்தோறும் ஏதாவது ஒரு விருந்தினர்களுக்கு உணவிட்டு, அவர்களை உபசரிப்பதுதான் இல்வாழ்வையில் இருக்கிறவங்களுடைய கடமை. இப்ப இல்வாழ்வையில் இருக்கிறவங்க வெறும் விருந்தினர்கள்னா மனிதர்கள் மட்டுமே இல்ல. இல்வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு 4 விதமான கடமை இருக்கு. 1 பறவைகளுக்கு உணவிடுவது, அடுத்தது விலங்குகளுக்கு உணவிடுவது, அடுத்தது தாவரங்களுக்கு உணவிடுவது, அடுத்தது மனிதர்களுக்கு உணவிடுவது. இந்த 4 கடமையும் இல்வாழ்வில் இருக்கிறவங்க செய்யணும். இப்ப பறவைகளுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையானதுதான். அந்த காலத்துல வீட்டு முற்றத்துல அவங்க தானியங்கள போட்டிருப்பாங்க, அல்லது தானியங்கள தூவி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். வீடுகள்ல ஆடு, மாடுகள் எல்லாம் வளர்ப்பாங்க. அதுகளுக்கு உணவிடுறோம். இந்த மாதிரி கடமைகளை எல்லாம் நாம சிறப்பா செஞ்சர்றோம். இப்ப நம்மளுக்கு செய்ய முடியாதது என்ன அப்படின்னா, யாரையும் அடிச்சியோ, என் வீட்டுக்கு வா வந்து சாப்பிட்டு போ அப்படியெல்லாம் நம்ம கூப்பிட முடியாது. அப்ப யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உணவு படைக்கிறதுக்காகத்தான் இந்த விருந்து அப்படிங்கிறதையே கொண்டு வராங்க. இப்ப அந்த விருந்துல வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விருந்தினர்களுக்கு பல வகையிலையும் நாம உபகாரமாக இருக்கிறது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்யறது தான் வேளாண்மை. வேளாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புதுசா ஒண்ண உருவாக்குறது. இல்லாத ஒண்ண புதுசு புதுசா இப்ப வேளாண்மை அப்படிங்கிறது விவசாயம்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த விவசாயமும் அப்படிதான். ஒண்ண போட்டு அதிலிருந்து புதிதாக இன்னும் அதிகமானவைகளை உருவாக்குறது அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல வேளாண்மைங்கிறதும் அதுதான். வர்ற விருந்தினர்களுக்கு எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாம அவங்களுடைய மனம் கோணாதவாறு தேவையான உதவிகளை செய்யறதுதான் விருந்தோம்பல் வேளாண்மை. இப்ப இந்த வேளாண்மை இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் இணைந்து இருந்துதான் விருந்தினர்களை உபசரிக்கணும். சில விருந்தினர்களுக்கு தேவையான சில வசதிகளை பெண்ணால செய்ய முடியாது, ஆணால் மட்டுமே செய்ய இயலும். அதே மாதிரி சில உதவிகளை ஆணால செய்ய முடியாது, பெண்ணால் மட்டுமே செய்ய இயலும். அதனாலதான் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லறமாக இருக்கும் பொழுதுதான் அவங்க விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலைவன் இல்லாத தலைமகளோ அல்லது தலைமகள் இல்லாத தலைமகனோ இந்த விருந்தினர்களை நாம் உபசரிக்க தேவையில்லையா அப்படின்னா இல்ல, உபசரிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல எந்த ஆணும் பெண்ணும், அதாவது தலைவன் இல்லாத தலைவியோ, தலைவி இல்லாத தலைவனோ தனித்தனியா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெற்றோர்களுடைய சென்று வசிக்க தொடங்கி விடுவார்கள். இதுக்கு நம்மளுக்கு எல்லா இலக்கியங்கள்லயும் இதுக்கு உதாரணம் இருக்கு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற தலைமகனும் தலைமகளும் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளையும் விருந்தோம்பலையும் செய்தால் போதுமானது. இப்படிதான் அந்த காலத்துல இந்த விருந்தோம்பல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சரி, இந்த விருந்தோம்பல் அப்ப மட்டும்தான் இருந்தது. காலமா மறுபடியும் எல்லாம் நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கு. இதுல எஸ்.பி. சாந்தி அப்படின்னு ஒருத்தங்க
ராஜநாராயணன் ஐயாவை பத்தி அவங்களுடைய இதைய பத்தி ஒரு இதழ் எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதுறப்போ ராஜநாராயணன் ஐயாவுடைய மனைவியினுடைய விருந்தோம்பலை பத்தி சிறப்பா எழுதியிருப்பாங்க. அவங்க பேரு கணவதி அம்மாள். அந்த கணவதி அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஐயா அவங்களுக்கு வந்து ஒரு நண்பர் இருக்கிறாங்க, காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வந்து காதியில வேலை செய்யறவரா இருக்கிறாரு. அப்போ ஒரு 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 முறை அவரு வந்து பாத யாத்திரையா கன்னியாகுமரி போயிட்டு வர்றாங்க. அப்படி வர்றப்போ அந்த வர்ற வழியில வந்து இடைச்செவல் வழியா வர்றாங்க. வர்றப்போ ராஜநாராயண ஐயா கிட்ட சொல்றாங்க, "நாங்க ஒரு 30 பேர் இந்த மாரி கன்னியாகுமரிக்கு பாத யாத்திரை போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். வர்ற வழியில தான் உங்க ஊர் வழியா தான் வரப்போறோம். அதனால எங்களுக்கு ஏதாவது இரவு உணவு சமைச்சு வைங்க" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே, "சரி செஞ்சிரலாம்" அப்படின்னு இப்போ மாதிரிதான். என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னோனே, "எங்களுக்கு ஒண்ணும் பெருசா வேண்டாம். ராகி களியும் கருவாட்டு குழம்பு மட்டும் செஞ்சு வைங்க ஐயா போதும். வேற ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ரைட்டு, போன வாரம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 10 கிலோ வெள்ளை ராகி குடுத்து விட்டுருக்காங்க. அத வச்சு நாம ராகி களி செஞ்சிரலான்னு. இவங்களுக்கு ராகி களி சிறப்பாகவே செய்ய வரும். இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா ராகி களி செய்யறவங்கல்ல ராகி களி செய்யறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். அவங்க பேரு பெத்தப்பூச்சி. உடனே இவங்க கிளம்பி போய், "பெத்தப்பூச்சி அம்மா வாங்க, எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி 30 பேர் கொண்ட ஒரு 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 குரூப் வர்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து விருந்து சமைக்கணும். நீங்க வந்து களி செஞ்சு குடுத்தீங்கன்னா, விருந்தினர்கள் ரொம்ப மனமுவந்து சாப்பிடுவாங்க. நீங்க வாங்க வந்து செஞ்சு குடுங்கன்னு" சொல்றாங்க. அவங்களும் வந்து 30 பேத்துக்கு தேவையான களி செய்றாங்க. கருவாட்டு குழம்பு செஞ்சுர்றாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துருது. கணபதி அம்மாவுக்கு. நாம செஞ்சிருக்கிற இந்த உணவு போதுமானதா? 30 பேர் வர்றாங்களே! இப்ப என்ன செய்யறது? அப்படின்னு சொன்னோனே, சரி எதுக்கு கொஞ்சம் தோசைகள சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தோசைகள சுட்டு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இது பத்துமோ பத்தாதோ, சரி எதுக்கு கொஞ்சம் உப்புமா செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உப்புமா செஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. சரி இவ்வளவு செஞ்சிருக்காங்க நம்ம மனைவி, இவங்களுக்கு இதெல்லாம் போதுமானதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் டெசர்ட் ஏதாவது குடுக்கணும்ல, அதுக்காக கதலி வாழைய போய் ஒரு தார் வாழைய வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வைக்கிறாங்க. இந்த விருந்தினர்கள் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சிறப்பிச்சு அந்த உணவ பத்தி பேசி சாப்பிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐயா சொல்றாரு, "நீங்கலாம் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க. பசியில இருக்கீங்க. அதனால தான் இந்த உணவு ரொம்ப சிறப்பா இருக்குது. இது ரொம்ப சாதாரணமான உணவு தான்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வந்தவங்க அவருடைய நண்பர் காமராஜர் சொல்றாரு, "ஐயா இந்த உணவு வெறும் கருவாட்டு குழம்புனாலயோ, களியினாலயோ இதனாலயெல்லாம் அந்த உணவு சிறப்பானதாக எங்களுக்கு தோணல. நீங்களும் உங்க துணைவியாரும் இருந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்க என்ன கேட்டோமோ அதைய செஞ்சு குடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அதனால தான் இந்த உணவு மிகுந்த சிறப்புடையதாக எங்களுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விருந்தினருடைய முகம் கோணாமல் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உணவை சமைக்கிறது இந்த காலத்திலயும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு செய்றோம். அப்படி இல்லைன்னா கடையில வாங்கி குடுக்குறோம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் போட்டாவது வாங்கி குடுக்குறோம். அதனால காலங்காலமாக இந்த விருந்தோம்பல் பண்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் இங்க நான் சிலப்பதிகாரத்துல எல்லாம் பேசலான்னா அம்மா எல்லாம் பேசிட்டாங்க. இவங்கெல்லாம் பேசாதது ஒண்ணு இருக்கு. பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, சிறுத்தொண்ட நாயனார் அப்படின்னு ஒரு ஒரு பாத்திரம் வரும். அவரு வந்து இதுல வருவாரு. சிவகாமியின் சபதத்துல கூட மாமல்லனுடைய படை தளபதியா இருப்பாரு பரஞ்சோதி. அங்கிருந்து வாதாபியில போயி அந்த இதையெல்லாம் அழிச்சு எடுத்துட்டு வரப்ப, ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல வச்சு விநாயகர் வழிபாடு அதன் மூலமாகத்தான் தமிழகத்துக்கு வந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பரஞ்சோதியார் அந்த வாதாபி போர் முடிந்ததற்கு பிறகு அவர் வந்து இந்த தளபதி பதவியை துறந்துட்டு சிவன் அடியாரா மாறிடுறாரு. அப்ப அவரு பேரை சிறு தொண்டர்ன்னு மாத்திக்கிறாரு. அந்த சிறு தொண்ட நாயனார் சிவபெருமான் மேல தீரா பக்தி கொண்டவர். அப்ப அவருடைய பக்தியை உலகுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு பைரவ அடியாரா வேடமிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு உணவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயா வாங்க, உங்கள மாதிரி விருந்தினர்களுக்காகத்தான் நாங்க காத்திருக்கிறோம். வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரு சரி உங்களுக்கு என்ன உணவு சமைக்கட்டும் ஐயா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு எந்த விதமான சிறு குறையும் இல்லாத 5 வயது பாலகனாக நிற்கின்ற உன்னுடைய மகனை கறி சமைத்து தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது அவரு சிவனடியார் பரஞ்சோதியர்.
அதனால சிறுத்தொண்ட நாயனார் ஆயிட்டாரு. அதனால இறைவன் கேட்கறதுக்கு சரின்னு சொல்றாரு. ஆனா அவர் மனைவி இந்த காலத்து மனைவியா இருந்தா, "யோவ்! நீ வேணா போய் செஞ்சுட்டியா? என் புள்ளைய அப்படியெல்லாம் பலி குடுக்க முடியாது. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மனைவி சற்றும் முகம் மாறாமல் கணவன் என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே கேட்கறாங்க. போயி அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அறுத்து கறி சமைச்சு படைச்சிடுறாங்க. இறைவனும் பைரவ அடியாரா வந்தவரு அந்த கறிய சாப்பிட்டு அதுக்கு பிறகு அவருடைய பக்தியை மெச்சி இந்த உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு அந்த சிறுவனை மீண்டும் 5 வயது பாலகனாக அந்த உணவை பாலகனாக மாற்றுகிறார். இதுக்கு அந்த பையன் பேரு சீராளன். இந்த கதையும் விருந்தோம்பலினுடைய சிறப்பை விளக்குவதாகத்தான் பெரிய புராணத்துல இருக்கு. அதே பெரிய புராணத்துல இன்னொரு அடியார் இளையான்குடி மாறநாயனார். அவர் வீட்டுக்கு நல்ல அவர் வந்து என்னன்னா மிகுந்த செல்வ செழிப்புல வாழ்ந்தவரு. இறை அடியவர்களுக்கெல்லாம் உணவிட்டே தன்னுடைய செல்வம் முழுவதையும் அளித்தவர். அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு ஒரு நாள் இறைவன் நல்ல மழைக்காலம் இறைவன் வந்து சாப்பிடுறதுக்காக வர்றாரு. சிவனடியார் வேடமிட்டு. வீட்ல ஒரு பிடி அரிசி இல்ல. அவருக்கு கஞ்சியாவது காய்ச்சி ஊத்தலாம் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கும் ஒரு பிடி அரிசி இல்ல. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மனைவி கிட்ட கேட்கறாங்க. மனைவி உடனே சொல்றாங்க, "இன்னைக்கு காலையில தான நம்ம வயல்ல விதை நெல்லை விதைத்தோம். போங்க, போய் அந்த நெல்ல எடுத்துட்டு வாங்க. நாம அதை வச்சு உணவு சமைச்சு தரலாம்" அப்படின்னு. அவங்க கிளம்பி போறாரு. போய் அந்த விதை நெல்லை எடுத்துட்டு வர்றாரு. ஈர நெல்லா இருக்குது. வறுத்து அரிசியா மாத்தி அதுக்கு பிறகு உணவு சமைக்கலாம் அப்படின்னா, விறகு வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல. வீட்டினுடைய கூரைய பிரித்து அந்த ஓடுகளை எல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த கம்புகளையும், குச்சிகளையும் எடுத்து அதை கொண்டு நெல்லை வறுத்து அரிசியாக்கி அதை உணவு சமைக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களும் விருந்தோம்பல சிறப்பிச்ச பெரியவர்கள் தான். இது எல்லாமே வந்து புராணம், அந்த கதை. இத விட்டுருங்க. வேள்பாரின்னு ஒரு நாவல். சு. வெங்கடேசன் ஐயா எழுதின ஒரு நாவல். அந்த நாவல்ல அ இது வந்து திடீர்னு இப்ப இந்த நாவல பத்தி நான் உங்ககிட்ட பேசுறது வந்து, நான் பேசுறதுக்கு இருந்த பாயிண்ட் எல்லாம் லட்சுமி மேம்ல இருந்து, ராணி மேம்ல இருந்து எல்லாரும் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் அதுக்காகவும் வேள்பாரி வந்து எனக்கு மிக பிடித்த நாவல். இப்ப சமீப காலத்துல நான் வாசிச்சதுல. அதனால அந்த வேள்பாரியில இருந்து ஒரே ஒரு இது. அதுல என்ன அப்டின்னா, கபிலர் வந்து பாரிய பார்க்கறதுக்காக அங்க மேல போயிருப்பாரு. பறம்பு மலைக்கு. பறம்பு மலையில எவ்வியூர் அப்படிங்கிற ஊர்ல தான் பாரி வந்து தங்கி இருப்பாரு. அப்ப அந்த எவ்வியூருக்கு இவரு போனதுக்கு பிறகு, அந்த எவ்வியூர்ல இருக்கிறதுலயே சிறப்பான ஒரு விருந்து தரோணும் அப்படின்னு பாரி நினைப்பாரு. அந்த விருந்த வந்து கபிலருக்கு குடுக்கணும் அப்படின்னா, அந்த காட்டுல அறுபதாங்கோழின்னு ஒரு கோழி இருக்கும். அந்த கோழிய உணவாக்கி அந்த கோழியினுடைய கறியினுடைய சுவைக்கு உலகத்துல எந்த கறியினுடைய சுவையும் ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி கிடைச்சு அதையே கபிலருக்கு படைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க. அந்த கோழி எங்க இருக்கும் அப்படின்னா, புலியினுடைய எச்சம் எந்த இடத்தில் கிடக்கிறதோ, அந்த எச்சத்தை இருக்கின்ற விதைகளை, அந்த எச்சத்தில் உருவாகக்கூடிய புழுக்களை எல்லாம் சாப்பிட்டு தான் அந்த கோழி வளரும். அப்ப அந்த புலியினுடைய எச்சம் இருக்கிற இடத்த தேடி போயி, அப்படியே கண்டுபிடிச்சாலும் அறுபதாங்கோழிய பிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியமா இருக்காது. அப்படிப்பட்ட கோழியை பிடித்து வந்திருப்பாரு. பிடிச்சு வந்துட்டு அந்த அரண்மனையில அன்னைக்கு சமையல் நடந்துட்டு இருக்கும். ஆனா பிடிபட்டது பாரிக்கு தெரியாது. அவரு அரசவையில வேற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு போயிட்டு வருவார். அந்த பிரச்சனையோடயே திரும்பி வருவார். அப்படி வர்றப்ப பாரியினுடைய இளைய மகள் சங்கவை வந்து கேட்பாங்க, "என்னப்பா நீங்களே வந்து மனம் கலங்கும்படியாக ஏதாவது அரசவையில் நடந்ததா?" அப்படின்னு சொல்லி, "ஆமா இன்னைக்கு அரசவையில இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த பொண்ணு கோழியினுடைய இறகை எடுத்து பாரியினுடைய கைய அப்படியே வருடி குடுத்துட்டே இருக்கும். "என்னம்மா தந்தைக்கு வருடி கொடுக்கிறாய்?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஆமாமப்பா, இறகால் வருடினால் சுகமாக இருக்குமல்லவா?" அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு. அதுக்கு பாரி சொல்லுவாரு, "அது மயிலிறகால் வருட வேண்டும். அப்பொழுதுதான் சுகமாக இருக்கும்" அப்படின்னு சொல்லுவாரு. "ஆமாமப்பா, மயிலிறகால் தான் வருட வேண்டும்" அப்படின்ட்டு இந்த இறகு ஒரு சேவலினுடையது. ஆனால் ஒரு கோழியுடையது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பாரிக்கு புரிஞ்சிரும். அப்பா கிடைச்சிருச்சா 60ஆம் கோழி அப்படின்னு சொல்லி அப்படியே துள்ளி குதிப்பார். அந்த 60ஆம் கோழியும் அத்தி மதுவையும் பரிமாறுறது தான்
பரம்பினுடைய மிகப்பெரிய விருந்து. அந்த அன்னைக்கு கபிலருக்கு அந்த விருந்து தான் அங்க நடைபெறும். இப்படி பாரியினுடைய காலம் தொட்டு, பெரிய புராண காலம் தொட்டு, ராஜநாராயணன் ஐயா காலம் வரைக்கும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது காலந்தோறும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இனிமேலும் தொடரும். அதனால நாம நம்முடைய இளைய தலைமுறைக்கு விருந்தோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் இல்லாம, பசி என்று வந்தாலும் சரி, இல்ல மனத்துயரம் என்று வந்தாலும் சொல்லி ஆறுதலாக ஒரு 4 வார்த்தையோ, அன்பாக ஒரு 4 இட்லியோ போட்டோம்னா கூட, அதுவே மிகச்சிறந்த விருந்தோம்பல் தான். நாம ஒண்ணும் பெருசா டாமினோஸ்லயோ, இல்ல வேற எதுலயோ ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எதுவும் தர தேவையில்ல. இதுவே போதும். எனவே விருந்தோம்பல் 2000 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருப்பது, அதனுடைய தொடர்ச்சி நீட்சி இன்னும் இருந்து கொண்டே இருக்கும் என்று கூறி, வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்யபாமா அம்மா, தங்களுடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலம் தொட்டு, அதாவது பெரிய புராணத்துல அவங்க சொல்லாத வந்து தகவலை சொன்னீங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கருத்துக்கள், நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், நம்ம கிட்ட என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கும் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய சிறப்பான தகவல்களை வச்சு நீங்க ஒரு சிறந்த ஒரு உரையை வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் இல்லாம நம்ம எடுத்து பேசக்கூடிய தலைப்பு வந்து வள்ளுவம் தான். அதுல ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும். அந்த ஒரே அதிகாரம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரையாளர்களும் பேசக்கூடியதுதான். அதுக்காக நம்ம முன்னாடி இருக்கிறவங்க பேசிட்டாங்க, நம்ம அவங்க பேசினதோ இல்ல அவங்க சொன்னாங்க இந்த கருத்து அப்படிங்கிறத நம்ம பதிய வைக்க வேணாம். நம்ம என்ன கருத்துக்களை வந்து பேச நினைச்சோமோ அந்த கருத்துக்களை சொல்லலாம். அதனால தடையெல்லாம் எதுவும் இல்ல. யாரும் எதுவும் இது பண்ற போறதும் கிடையாது. அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய உரை அப்படிங்கிறத காட்டிலும் அந்த விருந்தோம்பலுடைய பண்பு இன்னும் அழியல, இன்னும் இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா இன்னுமே தான் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல இருந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா, நம்ம மனசே குறுகி போயிடுச்சு. நம்ம இருக்கிறது வீடு பாத்தீங்கன்னா, வீட்டோட அளவு, நம்ம மனசோட அளவு எல்லாமே ஒண்ணா இருக்கு. இதுல முன்னெல்லாம் வந்து புதிதாக வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையில இருந்து வராங்கன்னா, என் வீட்லயே என்னுடைய பிள்ளைங்களுக்கு தெரியல அவங்க யாரு அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம இப்ப வரப்போறவங்களுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு போய் குடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய சமூகத்தோடைய சூழல் வந்து மாறி இருக்கு. ஆனா விருந்தினர், விருந்து உபசரிப்புங்கிற பழக்கம் வந்து இன்னும் மாறல. அப்படியே தான் இருக்குன்ற கருத்துக்களை ரொம்ப அருமையா பதிய வச்சீங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்தபடியாக நம்முடைய இந்த வாகை தமிழ் சங்கத்துல இந்த குரல் மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் விருந்தோம்பலை பத்தி பேசுறதுக்காக சத்யபாமா அம்மாவை தொடர்ந்து கீர்த்திகா வாங்கம்மா. இவங்க மாணவி. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு பிகாம் ஜெனரல் படிக்கக்கூடியவங்க. எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பயிலக்கூடிய மாணவி. ரொம்ப அற்புதமா வந்து பாடல் பாடுவாங்க. அந்த கல்லூரியோட ஒரு பாடற் குழு அப்படின்னா கீர்த்திகா அம்மா இல்லாம அங்க எது ஒரு விஷயமே அசையாது. அப்படி பல்வேறு புகழுக்கு வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து சொந்தக்காரங்க. இறைவன் வந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த குரல் வளம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். வாங்க கீர்த்திகாமா, உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. ரம்யாவை சொன்ன மாதிரியே தான் இந்த மாணவியும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அத அவங்க என்ன சொல்வாங்கன்னா, சிரம் மேற்கொண்டுன்னு சொல்வாங்க பாருங்க. அது போல அவங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு கல்லூரியில மிகப்பெரிய ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கீர்த்திகா அம்மா, பல்கீஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமையும் இவங்க தான் எடுத்து நடத்துனாங்க. அது இருக்குமா? இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க. 10 மணிக்கு என்னமோ தான் கால் பண்ணி பேசியிருந்தேன். இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்கம்மா, நாங்க கண்டிப்பா வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கால் ஷீட்டை வந்து கொடுத்திருக்காங்க. வாங்கம்மா கீர்த்திகா. இதோ இதோ நேரம் உங்கள் வசம். நன்றி அம்மா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்பது அப்படின்றது என்னன்னா,
நம்ம வீட்டுக்கு வரவங்கள எவ்வளவு அழகா நம்ம வந்து அவங்கள கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்களுக்கு தண்ணி குடுத்து, அவங்கள வர வச்சு, அவங்க உட்கார வைத்து, அவங்கள நல்லா நம்ம பணிவோடு, அன்போடு பார்த்துக் கொள்வதுதான் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல பற்றி திருவள்ளுவர் வந்து 10 திருக்குறள் எழுதியிருக்காரு. அந்த 10 திருக்குறளிலுமே அவர் வந்து அழகாக அவருடைய விருந்தோம்பல்னா என்ன அப்படின்றது வந்து இந்த உலகத்திற்கே தெரிவித்திருக்காரு. இன்று வந்து நம்ம வந்து இப்ப பேச போற டாபிக் என்ன அப்படின்னா விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் என்பது நம் இல்லத்தில் வரும் விருந்தினர்களை அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று உபசரிப்பது ஆகும். தமிழர்களின் பண்பாட்டில் விருந்தோம்பலுக்கு மிக முக்கியமான இடம் உள்ளது. திருவள்ளுவர் திருக்குறளின் மூலமாக விருந்தோம்பல் என்றால் என்ன அப்படி என்பதை சிறப்பாக வந்து கூறியிருப்பாரு. அதுல ஒரு திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோப்ப குழையும் அனிச்சமும் நுகர்ந்திருந்து நோக்க குழையும் விருந்து. இந்த திருக்குறளில் அனிச்ச மலரை முகர்ந்தல் அது வாடுவதை போல விருந்தினர்களை முகம் சுளித்து பார்த்தாலே அவர்களின் மனமும் வாடிவிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதன் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வது என்னவென்றால், வீட்டுக்கு வரும் அனைத்து நம் தோழிகளோ தோழர்களோ அல்லது நம்முடைய தாயினார், தகப்பனார் மற்றும் நம் உறவினர்கள் அனைவரும் நம் வீட்டிற்கு வரும் பொழுது அவர்களை முகம் சுழிக்காமல் அவர்களுக்கு தண்ணி கொடுப்பதாக இருக்கட்டும், மற்றும் அவர்களுக்கு சாப்பாடு போடுவதாக இருக்கட்டும், அனைத்திலுமே நம்ம வந்து மிக மகிழ்ச்சியாக வந்து அவருக்கு செய்ய வேண்டியது அனைத்தையும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும், முகம் சுழிக்காமல் அப்படின்றத இந்த திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து கூறுகிறார். அது மட்டும் இல்லாம விருந்தோம்பல் அப்படின்னாலே வந்து தமிழ்நாட்டு முதல் இடத்தை வந்து பெற்றிருக்குதுன்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல இருக்கட்டுமே எல்லாருமே நம்ம வந்து வேற மாநிலங்களில் இருந்துமே வந்து தமிழ்நாட்டில் வந்தாலுமே அவர்களையும் நம் தமிழ்நாட்டு வந்து சிறப்பாக தான் வந்து வரவேற்கிறது. அது போலதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற சக தோழர்களோ தோழிகளோ பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே அந்த திருக்குறள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதுல வந்து 10 திருக்குறளாக வந்து திருவள்ளுவர் வந்து கூறியிருக்கிறார். அதுல ஒன்று வந்து நாம இப்போ கண்டோம். அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆசிரியர்கள் அனைவரும் எனக்கு புதுசாக தெரிவித்திருக்கீர்கள். நான் அதை அனைத்தையும் வந்து இன்று மிக அற்புதமாகவும் ரொம்ப ஆர்வத்துடனும் வந்து கேட்டிருந்தேன். இன்னைக்கு உங்க அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி அம்மா. நீங்க எனக்கு இதை வந்து புதுசா வந்து சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே என் உரையும் முடித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றிமா கீர்த்திகா. உனக்கு இருந்த அந்த குறைவான நேரத்துல நீ வந்து நிறைய தகவலை நீ கத்துக்கிட்டன்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் இங்க ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம எந்த வயதினரா இருக்கலாம், ஆனா ஒரு நிகழ்ச்சியோ இது போல பெரியவங்க பேசக்கூடிய அந்த நிகழ்ச்சியோ அதுல நம்ம வெறும் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டோம், அத அப்படியே காதுல கேட்டுட்டே மத்தது செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் காட்டிலும் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுல முன்னாடி பேசினவங்க அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய விருந்தினர் எப்படி உபசரிக்கணுங்கிறது எல்லாமே கத்துக்கிட்டேங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி எங்க எல்லாருமே வந்து பெருமைப்படுத்திட்டோமா. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அருமை. உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப குறைவா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு உங்ககிட்ட. அந்த திறமையை வந்து இது போல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு நீங்க வளர்த்துக்குங்க. இந்த தமிழ் உலகுக்கு இது போல இருக்கக்கூடிய மாணவியர்கள் இவங்கதான் வந்து அடுத்த தலைமுறை. இப்ப நாங்க பேசணும் இல்லையா, அடுத்த தலைமுறைக்கு இந்த விருந்தினர் அப்படிங்கிற விருந்தோம்பல்ங்கிற விஷயத்த கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது இதுக்காகத்தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாகை தமிழ் சங்கத்தோட குரல் மன்றத்தோட முக்கிய வந்து நோக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதுல இதுதான் ரொம்பவே முக்கியமானது. நன்றி கீர்த்திகாமா. இந்த ஒரு
இந்த ஒரு அருமையான கலந்துரையாடல் நிகழ்வு இவ்ளோ நேரம் போகும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே 8:30, 8:40க்குள்ள முடிஞ்சிடும். இவ்ளோ அளவும் அதாவது பொறுமையோட அனைத்து உரையாளர்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து கேட்டு, அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மாணவி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதுவரை பொறுமையா இருந்து அனைவருமே இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக அ பயணித்ததற்காக வாகை தமிழ்ச்சங்கம் குரல் மன்றத்தின் வாயிலாக தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இனிதே இந்த நிகழ்வு அதிகாரம் 8 விருந்தோம்பல் அப்படிங்கிற இன்றைய நிகழ்வு நிறைவுக்கு வந்தது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்பான கருத்துக்களை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விருந்தோம்பல்ங்கிறது நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய பண்பு. எல்லா பண்பை காட்டிலும் இந்த பண்பு ரொம்பவே சிறந்தது. அந்த பண்பை பற்றி பேசிய அனைத்து உரையாளர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கம் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், இந்த இடத்தில் சக ஊழியராக அல்லது சக பணியாளராக அல்லது சக மனிதமாக இருந்து உரையாற்றிய அனைத்து பெருமக்களுக்கும், என்னுடன் இணைந்து இந்த வாகை தமிழ்ச்சங்கம் குரல் மன்றத்தை வந்து கூட வழிநடத்தி செல்லக்கூடிய ஆர்த்தி அம்மாவிற்கும், இத்தனை நேரம் இருந்து எங்களுடைய தொழில்நுட்பம், அதாவது நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பதிய வைக்கக்கூடிய ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பிக்கும் ரொம்பவே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.